Praise the Lord. Hallelujah. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வரப்போகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கிருபாசன சபைகளின் தலைவர் பாஸ்டர் யோபு ஐயாவுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஸ்தலத்திலே ஊழியம் செய்கிறதான பாஸ்டர் ஸ்பர்ஜனுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த சபையினுடைய விசுவாச பிள்ளைகளுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த தேச மக்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த பகுதியிலும் ஆண்டவர் கொண்டு வந்த அன்பிற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உலகமெங்கும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற ஹோலி லேண்ட் டிவிக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அருமையான பிள்ளைகள், ஆப்ரேட் பண்ற பிள்ளைகள், நடத்துகிற பிள்ளைகளை கர்த்தர் இன்னும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் அநேக ஜனங்களுக்கு இது பிரயோஜனமுள்ள ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியாக அவர்கள் செய்கிறார்கள். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் தொடர்ந்து இந்த ஆலயத்திலே கடந்து வந்து ஆண்டவரை ஆராதிக்க வாருங்கள். இது ஒரு நல்ல தரிசனம் உள்ள சபை. கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். ஒன்று சேர்ந்து நாம் துதிக்கும் போது தேவன் மகிமைப்படுவார். நல்ல சின்ன தம்பிமாருக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. தேவனே உந்தன் திரு சமூகம் என் முன்னே என்றும் செல்லட்டுமே. ஆறுதல் எந்தன் வாழ்வினிலே அன்பரே உந்தன் சமூகமே. அன்பரே உந்தன் சமூகமே. தேவனே உந்தன் திரு சமூகம் என் முன்னே என்றும் செல்லட்டுமே. ஆறுதல் எந்தன் வாழ்வினிலே அன்பரே உந்தன் சமூகமே. அன்பரே உந்தன் சமூகமே. அல்லேலூயா. அனுக்கிரகத்தின் அதிபதியே, ஆனந்த கிருபா பெருநதியே. அனுக்கிரகத்தின் அதிபதியே, ஆனந்த கிருபா பெருநதியே. அனுதினம் நில் பாதம் கதியே. அனுதினம் நின் பாதம் கதியே. அடியார்க்கு நின் கிருபமதியே. அடியார்க்கு நின் கிருபமதியே. அனுக்கிரகத்தில் அதிபதியே. க்ளோரி. ஆனந்த கிருபா பெருநதியே. அனுக்கிரகத்தில் அதிபதியே. ஆனந்த கிருபா பெரும் நதியே. தன்னுயிரை பாவிகளுக்காய் தந்தவனா நீயோ. தன்னுயிரை பாவிகளுக்காய் தந்தவனா நீயோ. தள்ளிடுமோ ஏழை என்னை, தள்ளிடுமோ ஏழை என்னை. தீருமோ நின் சிநேகம் என்னில். ஹல்லேலூயா. தீருமோ நின் சிநேகம் என்னில். அனுக்கிரகத்தின் பின்னையோ. அனுக்கிரகத்தின் ஃபயர். அதிபதி தேவ வல்லமை இறங்குவதாக. தேவ மகிமை இறங்குவதாக. ஆண்டவரே, பாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் பரிசுத்த வல்லமை இறங்குவதாக. கிருபா பெரும் நதியே. அனுக்கிரகம் அபிஷேகத்திலே வல்லமை இறங்குவதாக. தகப்பனே, வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு உம்மை போலொரு தேவன் இல்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்கள் இரக்கமும் கிருபையும் லோக பிதாவே, இந்த பரிசுத்தம் என்று பெயர். யோனத்தானுடைய மகன் யோசேப், அவன் 5 வயது குழந்தையா இருக்கிற தாய், அது பெற்ற குழந்தை அல்ல, அவள் வளர்க்கிற குழந்தை. இந்த குழந்தைக்கும் ஜீவனுக்கு ஏதாவது பாதகம் வந்துவிடக் கூடாது, உயிருக்கு ஆபத்து வந்துவிடக் கூடாது, இந்த குழந்தையை யாராவது கொன்றுவிடக் கூடாது என்ற ஒரு ஆதங்கத்தில்
பாசத்தில் அந்த குழந்தை எடுத்துக்கொண்டு மார்போடு அணைத்து இந்த 5 வயசு குழந்தைய கட்டி பிடிச்சு தூக்கிட்டு ஓடி இருப்பாள். ஓடுகிற அவசரத்தில் சொல்லுங்க, ஓடுகிற அவசரத்தில் சொல்லுங்க, ஓடுகிறது நல்லது, ஓடுனது நல்லது, ஓடத்தான் செய்யணும், அப்படிதான் காப்பாற்ற முடியும். ஆனால் எல்லாம் நல்லது. ஆனால் ஓடுகிற அவசரத்தில் விழுந்து முடவனானான். போட்டுட்டாளே. யாரும் துணையில்லையே, வாரும் என் இயேசுவே. செடியின்றி தள்ளாடும் கொடியினை போல என் வாழ்வு தள்ளாடுதே. தாங்கிட நீர் வாருமே. எத்தனை குழந்தை, பச்சை குழந்தைங்க, பெத்த தாயும் தகப்பனும் பார்க்காம வளர்ப்பு தாய் மூலமாக வளர்ந்து வருகிறார்கள் வெளிநாட்டில் என்பது உங்களுக்கு தெரியுமா? நான் அநேக வெளிநாடுகளிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறேன். தாயும் தகப்பனும் வேலைக்கு போய் விடுவார்கள். பிள்ளைகளை, குழந்தைகள் கேர் பண்ற இடங்களில் விடுவார்கள். சிலர் வேலைக்காரிகளை வைத்திருப்பார்கள் சொந்த வீட்டிலேயே. இந்த குழந்தைகளை பாதுகாப்பார்கள், வளர்ப்பார்கள். அந்த குழந்தைகளை அவங்க படாத பாடுபடுத்தக்கூடியவர்கள் உண்டு, பாசமா வளர்க்கிறவர்களும் உண்டு. இருக்கட்டும். இந்த தாய், இந்த வளர்ப்பு தாய், அவர் பெயர் சொல்ல விரும்பாத தாய், நல்ல ஒரு சகோதரி தான். ஒரு அல்லது சொல்லுங்க அல்லேலூயா. நம் நேம் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் அவ விரும்பல. பெருமையா என்ன பேசணும், நான் ராஜகுமாரனை பார்க்கிறவா என்று சொல்லல. பார்த்தாள். குழந்தையை பாதுகாப்பது என்பது ரொம்ப கடினம், ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். குழந்தையை பாதுகாப்பது. வளர்ப்பு தாய். யாத்ராகமம் புத்தகத்திலே 2வது அதிகாரம் 6வது வசனம் சொல்கிறது, அதை திறந்த போது பிள்ளை அழுதது. அவள் பிள்ளையை கண்டாள். பிள்ளை அழுதது. என்னோட தடவை வாசிங்க. அதை திறந்த போது, அந்த பெட்டியை திறந்த போது பிள்ளையை கண்டாள். பிள்ளை அழுதது. பிள்ளை என்ன செய்யும் சொல்லுங்க? பிள்ளை என்ன செய்யும்? அழுகைதான் என்னது? பிள்ளை. அழாத பிள்ளை எல்லாம் பிள்ளை இல்லை. பிள்ளை அழணும். பிள்ளை அழுதது. ஆண் குழந்தைகளை கொல்ல வேண்டும், பெண் குழந்தைகளை தப்ப விடுங்கள், ஆண் குழந்தைகளை கொன்று விடுங்கள் என்று மருத்துவ சிக்கை பார்வோன், ஒரு கொடூரமான பார்வோன் இருந்த காலத்தில் பிறந்த குழந்தை. லேவி கோத்திரத்தில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒருத்தி பெற்ற ஒரு குழந்தை அழகுள்ள குழந்தை என்று கண்டு அந்த அழகுள்ள குழந்தையை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். ஒளித்து வைத்து பாதுகாத்தாள் பெத்த தாய். இனி சத்தம் போட ஆரம்பிச்சிட்டான் பையன். வீரர்கள் சுத்தி வருவார்கள். சத்தம் கேட்டாலே ஆண் குழந்தை சத்தம் கேட்கிறது என்று கொன்று விடுவார்கள் என்று நினைத்து அந்த குழந்தைக்கு ஒரு பெட்டி செய்து, நாணல் பெட்டி செய்து நாணல் மூட்டிலே கொண்டு நைல் நதியிலே வைத்து விட்டார்கள். அந்த குழந்தையினுடைய சகோதரி அதை பார்த்து கொண்டிருக்க, என்ன நடக்கிறது என்பதை பார்க்க. தண்ணி வந்து இழுத்துட்டு போகுதா, முதல்ல பிள்ளைய சாப்பிடுதா, பெரிய வன விலங்குகள் சாப்பிடுதா என்பதை பார்த்து கொண்டிருக்கிறாள். பார்வோனுடைய குமாரத்தை, எந்த பார்வோன் ஆண் குழந்தைகளை கொல்ல வேண்டும் என்று சொன்னானோ அந்த பார்வோனுடைய குமாரத்தை ஸ்நானம் பண்ணுவதற்கு வருகிறாள், குளிப்பதற்கு வாரா. அதே நதிக்கு வருகிறாள், அதே இடத்திற்கு வருகிறாள். இது தேவ செயல். தூரத்தில் பார்க்கிற ஒரு பெட்டி கிடக்கிறது. எத்தனையோ பெட்டி கிடந்திருக்கலாம். அன்னைக்கு அவ கண்ணில் அந்த பெட்டி கண்டெடுக்கப்பட்டது. அதுவும் ஒரு பெட்டி கிடக்கிறது, எடுத்து வாருங்கள் என்று சொன்னாள். உடைய தோழிகள் அந்த பெட்டியை எடுத்துக்கொண்டு வந்தார்கள். பெட்டியை திறந்த போது பிள்ளையை கண்டாள். இவ்வளவு நேரம் சும்மா இருந்த குழந்தை பெட்டியை திறந்ததும் பிள்ளை அழுதது. பிள்ளை அழுதவுடன் பார்வோன் குமாரத்துக்கு இறக்கம் வந்துட்டு. பார்வோன் என்றாலே கடின இருதயம் உள்ளவனுடைய மகளுக்கு இறக்கம் வருது, பாசம் வருது. ஒரு அல்ல சொல்லுமா, உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். இன்று கர்த்தருடைய சத்தத்தை நீங்கள் கேட்பீர்களாகில், இன்று கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் கேட்பீர்களாகில்,
என்று கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்பீர்களே ஆகில் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள். அவ சொல்ற, எனக்கு இந்த குழந்தை வேணும், எனக்கு இந்த குழந்தை வேணும். இது எபிரேய குழந்தை. இந்த குழந்தைய பார்த்தோன்னே இந்த குழந்தை சொல்ற, இது எகிப்தியர் குழந்தை அல்ல, எபிரேய குழந்தை. அப்ப எகிப்தியர்கள் எபிரேயருக்கும் ஒவ்வாத காலம், தண்ணி கொடுக்காத காலம், தள்ளி நிற்கிற காலம், தள்ளி வைக்கிற காலம். எனக்கு இந்த குழந்தை வேணும். எந்த ஆண் குழந்தையை இந்த பார்வோன் கொல்ல வேண்டும் என்று சொன்னானோ, மருத்துவர்களுக்கு சொன்னானோ, அந்த குழந்தையை பார்வோனுடைய குமாரத்தை எனக்கு வேணும்னு கேட்டான். தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபை. ராஜா ஒதுக்குகிறான், அவனுடைய மகள் அதை எடுக்கிறாள். ஓடி வருகிறாள் மிரியாம், இந்த குழந்தையினுடைய சகோதரி. இந்த குழந்தைக்கு அழுது கொண்டிருக்கிறது குழந்தை. பாலூட்டி சீராட்டி வளர்ப்பதற்கு ஒரு பால் கொடுத்து வளர்க்கக்கூடிய ஒரு தாயை நான் அழைத்து வரட்டுமா என்று கேட்டாள். பார்வோனுடைய குமாரத்தை உடனே அழைத்து கொண்டு வா, நான் அவளுக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்று சொன்னாள். இப்போது மிரியாம் ஓடி போய் பெத்த தாயை, அந்த மோசையை பெத்த தாயை வளர்ப்பு தாயாக அழைத்து வருகிறாள். இப்போ வளர்ப்பு தாயாக வருகிறாள் பெத்த தாய். ஏமா, என்னங்க, இந்த குழந்தையை எனக்காக நீ வளர்த்து தருவாயா? தரங்க, நான் உனக்கு சம்பளம் தரேன் என்று சொன்னாள். இவ்வளவு நாளும் சம்பளத்துக்கு வளர்க்கல பாருங்க. பெத்த தாய் வளர்ப்பு தாயாக வந்து பிறந்த 3வது மாசத்தில மத்திய அரசாங்கத்தில் சம்பளம் வாங்கின ஒரு மனுஷன் இந்த மோசே. ஒரு நல்ல சொல்லுமா, மோசே பிறந்த உடனே 3வது மாசமே அவனுக்கு சம்பளம் கிடைக்குது. மோசையை வளர்ப்பதற்கு தாய்க்கு சம்பளம் கிடைக்குது. வளர்க்க தான் நமக்கு உரிமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. வளர்த்தாள், பாலூட்டி சீராட்டி அந்த குழந்தையை, பெத்த குழந்தை அல்லவா, வளர்த்தாள். அந்த குழந்தை பார்வோனுடைய குமாரத்தின் மகனாக அவன் வளர்ந்து வருகிறான். ஆனா அந்த குழந்தைக்கு பாலூட்டி சீராட்டி வளர்க்கிற பெத்த தாய், இதை உண்மையான தெய்வம் யார்? இஸ்ரவேலின் தேவன் யார்? ஜீவனுள்ள தேவன் யார்? நம்மை உண்டாக்குற தேவன் யார்? நம்மை பாதுகாக்கிற தேவன் யார் என்று நம்முடைய இஸ்ரவேலின் தேவனை, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை அவனுக்கு பாலூட்டி சீராட்டி வளர்க்கும் போதே புகட்டினாள், புத்திமதி சொன்னாள், ஆண்டவரை பற்றி சொல்லிக் கொடுத்தாள். வளர்ந்து வருகிறான் மோசே. மோசே வளர்ந்து வருகிறான், பார்வோனுடைய குமாரத்தின் மகனாக வளர்ந்து வருகிறான். அந்த மோசே ஒரு நாள் ஒரு எகிப்தியன் ஒரு எபிரேயனை அடித்து விட்டான். எகிப்தியன் எப்படி எபிரேயனை அடிக்கலாம்? என் சகோதரனை ஒருவன் அடித்து விட்டானே என்று நினைத்து எனக்கு நல்ல பெயர் கிடைக்கும் என்று நினைத்த மோசே அந்த எகிப்தியனை அடித்து கொன்று புதைச்சிட்டான். சில நாட்கள் கழிந்து அந்த எபிரேயர்கள் 2 பேரும் சண்டை போடுறாங்க. ஏன்டா சண்டை போடுறீங்க என்று சொன்னபோது, அந்த எகிப்தியனை நீ கொண்டாய், இன்றைக்கு எங்களை கொல்லலாம் என்று வந்தாயோ என்று சொன்னபோது, இது பார்வோனுக்கு இந்த ரகசியம் தெரிந்து விடுமோ என்று பயந்த மோசே அவசரத்தில் பார்வோனுடைய குமாரியின் மகன் எனப்படுவதை வெறுத்து ஓடுகிறான். அல்லேலூயா. அவசரம், அவன் கொஞ்சம் பொறுத்திருக்கலாம். மோசே எல்லாம் வெறுத்துட்டான். அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலும் தேவனுடைய பிள்ளைகளோடு துன்பத்தை அனுபவிப்பதை மோசே தெரிந்து கொண்டான். ஒரு நல்ல ஒரு விசுவாசி துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொள்ளணும். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். படோடபமான அரண்மனையில தங்க தொட்டில்ல தாலாட்டு பாடப்பட்ட மோசே, எனக்கு இந்த பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்ற பெயர் எனக்கு தேவையில்லை, ஜீவனுள்ள தேவன் எனக்கு போதும் என்று சொல்லி எகிப்து தேசத்தை விட்டு ஓடுகிறான் ஓடுகிறான் ஓடுகிறான். அனித்தியமான அந்த பாவ சந்தோஷம் எல்லாம் எனக்கு தேவையில்லை என்று சொல்லி ஓடுகிறான். ஓடுறான் 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 ஓடான் ஓடி போய் மோசே மாமனார் வீட்டுக்கு ஓடுறான். ஓடுறோமெல்லாம் எங்க ஓடுறான் சொல்லுங்க? யாக்கோபு யாருக்கு வீட்டுக்கு ஓடுறான்? அப்ப போறோமெல்லாம் சித்தப்பா வீட்டுக்கு போகல, யாருக்கு வீட்டுக்கு ஓடுறான்? மாமனார் வீட்டுக்கு ஓடினான். மோசையை கொண்டு தேவன் செய்ய நினைத்ததை மோசையை கொண்டுதான் தேவன் செய்வார். மோசே தேவன் எகிப்திலே இருந்து வளர்ந்து வருவது 40 வருஷமாய் இந்த உலகத்தில் அவன் இருந்தான். தேவன் அவனை பிரித்தெடுத்தார். பிரித்தெடுக்கிற தேவன் அவசரப்பட்டுட்டான்.
கொலைபாதகம் கொன்று விட்டான். அவன் ஒரே கையில அடிச்சு புதைச்சிட்டான். அவசரத்துல மோசே செயல்பட்டான். கர்த்தர் அவன் அங்கிருந்து தூக்குறது கர்த்தர் உதவி செய்தார். வர்றான் 40 வருஷம் அங்க 40 வருஷம் ஆடு மேய்ச்ச மாமனுக்கு 80 வயசுல கர்த்தர் கூப்பிட்டார். மோசே மோசே என்று கூப்பிட்டார். ஒரு முட்செடி, பச்சையான முட்செடி தீப்பிடித்து எரிகிறது, வேகவில்லை என்று ஆச்சரியப்பட்ட மோசே ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறான். யாத்திராகமம் புத்தகம் 3வது அதிகாரத்தில் 3வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த மாமனாகி எத்ரோவின் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த போது ஆடுகளை வனாந்தரத்தில் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் அவன் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து அக்கினி ஜுவாலையிலேயே நின்று அவனுக்கு தரிசனமானார். மோசேக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்து கொண்டிருக்கிறது. அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? இந்த முட்செடி எப்படி வெந்து போகாம இருக்கலாம்? என்ன ஆச்சரியம்! தீப்பிடிச்சு ஜுவாலை விட்டு எரிந்து கொண்டிருக்கிற முட்செடி எப்படி எரியாமல் இருக்கலாம்? வெந்து போகவில்லை. காரணம் என்ன என்று சொல்லி கிட்ட நெருங்கி நான் பார்ப்பேன். நான் இன்னும் கொஞ்சம் போவேன், நான் இன்னும் கொஞ்சம் நெருங்குவேன் என்று சொல்லி நெருங்கி போகணும். மோசே நெருங்கி போகும்போது இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றார். அவர் பார்க்கும்படி கிட்ட வருகிறது. நெருங்கி வரும்போது கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் இருக்கிறேன் ஐயா என்று சொன்னான். அப்பொழுது அவர் இங்கே கிட்ட வராதே, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழற்றி போடு என்றார். இது பரிசுத்த பூமி. நீ நிற்கிற பூமி பரிசுத்த பூமி. அவசரப்படாத. சும்மா ஒண்ணு நெருங்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவரும் தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவரும் அணுக முடியாது, நெருங்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. மத்திய 5:8 வாசித்து பாருங்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்தில் சுத்தம், நடையில சுத்தம், உடையில சுத்தம், பேச்சில சுத்தம், பழக்க வழக்கத்தில் சுத்தம், கொடுக்கல் வாங்கல சுத்தம், ஆவிக்குரிய வாழ்க்கையில சுத்தம். சுத்தம் தான் நம்ம தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர். நீ பரிசுத்தமா இருக்கணும். அல்லேலூயா. பரிசுத்தமா இருக்கணும். மோசேயை குறித்து கர்த்தர் பேசுகிறார். ரொம்ப நல்லதுதான். கிட்ட வராத. நிற்கிற பூமி பரிசுத்த பூமி. யாத்திராகமம் 3வது அதிகாரம் 10வது வசனம். என் ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்துக் கொண்டு வருவதற்கு உன்னை நான் பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன், வா என்று கூப்பிட்டார். நீ ஆடு மேய்ச்சது போதும். 40 வருஷம் எகிப்து தேசத்தில் அரண்மனையில தங்க தட்டுல சாப்பிட்டது போதும். 40 வருஷம் வனாந்தரத்தில் ஆடு மேய்ச்சது போதும். இனி என் ஜனத்தை மேய்ப்பதற்காக நீ வா என்று கூப்பிட்டார். போதும், நீ வா. அழைப்பு. என் ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனத்தை, தேசம் 30 லட்சம் ஜனங்கள் அழுது கதறி கொண்டிருக்கிறார்கள். யாத்திராகமம் 1வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர்கள் ஜீவனை கசப்பாக்கி கொண்டிருக்கிறார்கள். சாந்தம் செங்கல் சுமக்கிறதுனால, பெரிய கஷ்டப்பட்ட வேலையினால பார்வோன் கொடுமைப்படுத்திக் கொண்டிருக்கிறான். என் ஜனங்கள் 430 வருஷம் அடிமையாய் கொடுமைப்படுத்தப்பட்டு அழுது கதறி கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த எகிப்தியருக்கு அடிமையா இருக்கிற என் ஜனத்தை அழைத்துக் கொண்டு வருவதற்கு மோசே நீதான் வேணும். ஆண்டவர் யாரை நியமிச்சாரோ அவங்கள விடவே மாட்டார். இங்க இருக்கிற ஒரு சகோதரன் 3 தடவை கர்த்தர் பைபிள்ல நீ எடுத்துட்டு போ, பைபிள் எடுத்துட்டு போ என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆனா எதுக்கு சொன்னாருன்னு இன்னும் அர்த்தம் கண்டுபிடிக்கல. யார் அந்த சகோதரன்? ப்ளீஸ் ஆன்சர். இங்க இருக்கிற ஒரு சகோதரர் கர்த்தருடைய ஊழியத்திற்கு அழைப்பதற்கு வித்தியாசமான முறையில பல எக்ஸாம்பிளை கர்த்தர் கொடுத்து நீ போ என்று புறப்பட செய்தார். வனாந்தரத்தை ஒரு தடவை காட்டினார். ஒரு தடவை இன்னொருடைய கையை பிடித்து நீ கொடுத்து நீ கூட போ, அவன் உனக்கு சொல்லுவான் என்று கூட சொன்னார். யார் அந்த சகோதரன்?
எழுந்துரு, முன்னாலவா. லைபோல மாலா சக்கா ரதரைக்கால கரங்களை தட்டி கத்திர சோதரம் பண்ணும். தீபல பௌஷகரமல துரிவி கந்தர பௌலர் பார துர்வியலபா. என்ன நடந்து சொல்லு 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 சொல்லுங்க, மைக்கில் சொல்லுங்க சொல்லுங்க. உங்களை ஆண்டவர் எப்படி அழைச்சார்? பல தவணை அழைத்தார், கொடுக்காமல் வாழ்க்கையை தொலைத்து விட்டேன். 3 தடவை இந்த சகோதரி கர்த்தர் ஊழியத்திற்கு அழைத்தார். 3 எக்ஸாம்பிளை கர்த்தர் காட்டி அழைத்தார். இருந்தாலும் அவர் கேர் பண்ணவே இல்லை. போங்க, தேவ வார்த்தைக்கு the last chance for you today is your wonderful opportunity of your life. கரங்களை தட்டி கத்திர சோதரம். அழைத்தீரேவும் சேவைக்கு, அழைத்தீரேவும் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. நடக்கக்கூடாது. அழைப்பு, விசேஷித்த அழைப்பு. மோசேக்கு அழைப்பு, விசேஷித்த அழைப்பு. அவசரப்படாதே, அவசரப்பட்டுட்டோம், கொலை செய்துட்டோம் பாருங்க. அதனால கானானுக்குள் மோசேக்கு பிரவேசிப்பதற்கு இடம் கொடுக்கல. அல்லேலூயா. என்னுடைய தேவ செய்தியினுடைய நோக்கம் அவசரப்படாதே. 3 தடவை ஊழியத்திற்கு அழைத்த பிறகும் இன்னும் மௌனமாக இருக்கிற வாலிபனே, உன்னை கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் அழைத்தார், அதன்படி அவர் நடத்துவார். அழைப்பு இல்லாம ஊழியம் செய்ய முடியாது. உங்களை தேவன் அழைத்தது உண்மையானால் தேவனிடத்தில் வந்து விடுங்கள். தேவனுக்காக எதையாவது செய்யுங்க. உங்களை கொண்டு எதையாவது ஆண்டவர் செய்ய போகிறார். என் அருமை சகோதரா, என் அருமை சகோதரியே, என் அருமை வாலிபர்களே, கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமை தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் ஊழியத்திற்கு அழைத்தார், ஊழியம் செய். கடைசி காலத்தில் நாம் இருக்கிறோம். இன்னும் மௌனமாக இருக்கக்கூடிய காலம் அல்ல. இது விதைக்கின்ற காலம், இது விதைக்கின்ற காலம். அல்லேலூயா. மோசே ஓடி வா அப்படி கூப்பிட்டாரு. அவசரப்பட்ட மோசே ஆடு மேய்க்க போயிட்டான். அபிஷேகம் பெற்ற மோசே ஆடு மேய்க்க போயிட்டான். தேவ மகிமையை பெற்ற மோசே ஆடு மேய்க்க போயிட்டான். ஆண்டவர் கூப்பிட்டார், வா. 3:10 சொன்னார், வா என்று கூப்பிட்டார். 4:10 வாசித்து பாருங்கள். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியானோடு பேசினதற்கு பின்னாவது, அடியானோடு நீர் என்னோடு பேசினதுக்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, வாக்கு வல்லவன் அல்ல. அப்போஸ்தலர் 7:22 வாசித்து பாருங்கள். மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும், சகல விதமான சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். படிச்சவன், எஜுகேட்டட். அவன் தத்தக்க சொல்றான், என்னால முடியாது, என்னால ஒண்ணும் இல்லை, நான் படிக்கல, என்னால முடியாது. ஆண்டவர் சொன்னார், உன்னால முடியும், மோசே வந்தார், வா போ அப்படின்னாரு. இல்ல, என்ன பார்வோன் கொன்றுவான் அப்படின்னா மோசே. ஆண்டவர் சொன்னாரு, உன்னை கொல்றதுக்கு பார்த்த பார்வோன் இப்ப இல்ல, அவன் செத்துட்டான். அல்லேலூயா. நீ பயந்து கொண்டிருக்கிற பார்வோன், எகிப்தில் நீ பயப்படுகிற பார்வோன், நீ எந்த பார்வோனுக்கு பயப்படுகிறாயோ, எவன் கொன்று போடுவான் பயப்படுகிறாயோ, அவன் இல்லடா. சும்மா பயப்படாத,
துணிந்தவனுக்கு தூக்குமேடை பஞ்சுமெத்தை என்றான் ஒருவன். பயப்படாதடா வா அப்படின்னாரு. மோசே வந்தான். தேசம் 3 லட்சம் ஜனங்க 30 லட்சம் ஜனங்களை எகிப்திலிருந்து அழைச்சிட்டு வரான் பாருங்க. யாத்திராகமம் 4வது அதிகாரத்தை வாசித்து பாருங்க. சில வசனத்தை வாசியுங்கள் 1 அப்பொழுது மோசே அவர்கள் என்னை நம்பார்கள், என்னை நம்ப மாட்டாங்களே, என் வாக்குக்கு செவி கொடார்கள், எனக்கு வாக்குக்கு செவி கொடுக்க மாட்டார்களே, கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று. ஐயோ உனக்கு ஆண்டவர் ஒன்னு சொல்லலன்னு சொல்லுவார்கள் என்று சொன்னான். கர்த்தர் அவனை நோக்கி உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். உன் கையில் என்ன இருக்கு? அது ஆட்டுக்கு குளமுறைச்சு விடக்கூடிய கொக்கி இருக்கணும். ஆடு மேய்க்கவன் கையில ஒரு கொக்கி இருக்கும், இல்ல பிஷப்பு கையில ஒரு கொக்கி இருக்குல்ல, அது ஆடு மேய்க்கக்கூடிய கொக்கி. உன் கையில இருக்கிறது என்னது? ஒரு கோல். உனக்கு கோல், ஒரு பெரிய ஒரு படிச்ச ஒரு பட்டதாரி படுக்கலை, உனக்கு கோல் கீழே போட்டுனாரு. அங்கீழே போட்டான், அது பாம்பாயிற்று. திருப்பி எடு வாழை பிடினாரு, கோல் ஆயிற்று. இதை வச்சுக்கோன்னாரு. யாத்திராகமம் 14வது அதிகாரம் 16வது வசனத்துல நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தில் நீட்டி 30 லட்சம் ஜனங்களை எகிப்து தேசத்துக்கு அழைத்துக் கொண்டு வரும்போது சிவந்த சமுத்திரம் எதிராக வருகிறது. சிவந்த சமுத்திரம் எதிராக வருகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் சிவந்த செங்கடல் பகுதியிலே கல்லறை தோட்டம் எங்களுக்கு கொண்டு வைத்திருக்கிறாயோ, இங்கு எங்களை புதைப்பதற்காக கொண்டு வந்தாய். எகிப்தில கல்லறை தோட்டம் இல்லை என்றா சிவந்த சமுத்திரத்தை கொண்டு வந்தாய் என்று மோசையை புறமுறுத்தார்கள். ஆண்டவரே என்று மோசையை பார்த்தான். மோசேன்னு ஆண்டவர் பார்த்தாரு. உன் கையில என்னடா வச்சிருக்க? கோல் வச்சிருக்க. சமுத்திரத்துல உன் கையை நிட்டுனாரு. கையில கோல், சமுத்திரத்துல உன் கையை நிட்டு சமுத்திரம் 2 பிளந்துருன்னாரு. என் ஜனங்கள் அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே. கரங்களை தட்டி அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே. கை தட்டுறது எங்க ஊர்ல புளி உடைக்கிறது போல இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் இங்க குளித்தராறு பக்கம்னால குளிந்துட்டா? கரங்களை தட்டி பாடுவோம். 1 2 3 4. அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே. ஆடுகள் வைத்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி வைத்தவரே. மேலே 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 ஹல்லேலூயா துதி உமக்கே. ஹல்லேலூயா துதி உமக்கே. ஹல்லேலூயா துதி உமக்கே. ஹல்லேலூயா. பிசாசுனால பாதிக்கப்பட்டு அலேபா சக்கா ரத்தனபல தரிபி கந்தர சகரதுரை இவளுக்கு ஏதோ மனம் குழம்பிருக்கு என்று சொல்லி உன்னை சும்மா இருந்த உன்னை குற்றப்படுத்தி உனக்கு மனசு குழம்பிட்டு உன்னை அசுத்தாவி பிடிச்சிருக்குன்னு சொல்ல உனக்கு கெட்ட பேரை கூட சொல்லி கொடுத்தாங்க. நீ அப்படி வேதனைப்பட்ட மகள், வேதனையோடு பட்டாய். உன்னை ஆண்டோட கிருபை உன்னை தாங்கிட்டு நீ தரிசனங்களை கண்டாய். தேவன் உனக்கு தரிசனங்களை கர்த்தர் உனக்கு கொடுத்தாரு. உன் வீட்டுக்குள்ள நாளைக்கு நடக்க போறதை உன் மூலம் கர்த்தர் வெளிப்படுத்த தேவன் சித்தம் கொண்டவராக இருந்தார். ஓ அசுத்தாவி உனக்கு வந்தது, அசுத்தாவி உன்னை பயங்கரமா அலக்கழிக்கிறது என்று அதே போல பா ஹௌரகார பௌதரபியாலவாடி வேதனைப்பட்டாய். யார் அந்த சகோதரி? ப்ளீஸ் ஆன்சர். ஒரு சகோதரி பயங்கர வேதனை. எழுந்துரு வா முன்னால. டிமா லஜ்ஜா கரோதுரியா. கரங்களை தட்டி சோதரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா சொல்லுமா. அநேக பேர் என்ன அசுத்தாவின்னு சொல்லிட்டு இந்த சர்ச்சிலையும் சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்படி உண்மையிலே அசுத்தாவியான்னு பலப்பொழுது நினைச்சு சங்கடப்பட்டு அப்படி ஆண்டவர் நிறைய ஊழியக்கார்ட்ட சொன்னாரு, என்கிட்ட பேசினாரு. அசுத்தாவி இல்லை, பரிசுத்தாவி தான். இயேசு கிறிஸ்துவனையும் பெல்செபூக் ஆவின்னு தான் சொன்னாங்க. அதனால கனம் கண்ட ஆராதிக்கணும் சொல்லி புதிய அபிஷேகத்தை ஊழியம் தந்தார். கரங்களை தட்டி கத்தர சோதரம் பண்ணுவோம். அல்லேலூயா. அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே. ஆடுகள் வைத்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி வைத்தவரே. மேலே 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 ஹல்லேலூயா துதி உமக்கே. ஹல்லேலூயா துதி உமக்கே. ஹல்லேலூயா துதி உமக்கே. ஹல்லேலூயா துதி உமக்கே. மோசே நீ பார்வோனுக்கு பயப்படாத, பார்வோன் செத்துட்டான்டா. நீ பயப்படாத, மனுஷனுக்கு பயப்படாத.
உன்னை அழைத்தவர் உன்னை உள்ளவர், அவர் உன்னை நடத்துவார். அல்லேலூயா. மோசேயை கொண்டு 30 லட்சம் ஜனங்களை இஸ்ரவேல் எகிப்திலிருந்து கானானுக்கு வழி நடத்த முடியுமானால் நிச்சயம் உங்களையே நடத்துவார், உங்களையே நடத்துவார், உங்களையே நடத்துவார். உன் வேதனையை கூட்டவே மாட்டாரு, வேதனையை கூட்ட மாட்டாரு. சொந்த வீட்டை வித்துக்கிட்டு வாடகைக்கும் ஒத்திக்கும் இருக்க வேண்டிய நிலைமையில, அந்நிய பூமியில குடியிருக்கக்கூடிய ஒரு நிலைமையில வேதனைப்படுகிற மகளே, யார் அந்த மகள்? உனக்கு பெரிய ஒரு காரியத்தை, பொக்கிஷத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். சொந்த இடத்தை கொடுத்துக்கிட்டு அந்நிய இடத்துல இருக்க வேண்டிய நிலைமை எனக்கு வந்துட்டே என்று வேதனைப்படுகிற சகோதரி, யார் அந்த சகோதரி? பிளீஸ் வாமுனால. அரக்கன் கோலியத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே, ஆடுகள் வைத்தவனை தாதிகள் மத்தியிலே உயர்த்தி வைத்தவரே, மேலே 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 மேலே. அல்லேலூயா துதி உமக்கே, அல்லேலூயா துதி உமக்கே. ஸ்தோத்திரம். மலோதன பிரச்சனை மூலமாக சொந்த இடத்தை விட்டு சொந்த வீட்டை விட்டு வாடகை வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்து அந்த சொல்லி கத்திர சமுதிரமாக அழுதது நாட்கள். சோத்திரம். கரங்களை தட்டி கத்திர சோத்திரம் பண்ணுவோம். இந்த சகோதரிய கத்திர முன்குறித்தபடியால் கத்திரை சோத்திரம் பண்ணுவோம். மோசே, என்ன ஆண்டவரே நீ போ, என் ஜனத்தை அழைச்சு கொண்டு வா அப்படின்னார். மோசே போனார். அவசரத்தில் சில காரியத்தை செய்து விட்டார் மோசே. அவசரப்படாது. பக்கத்தில் கையப்பிடிங்க. அவசரப்படாதே, 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 அவசரப்படாதே. உன் தேவன் உன்னை நடத்துவார், உன்னை ரட்சித்த தேவன் உன்னை நடத்துவார், உன்னை அபிஷேகித்த தேவன் நடத்துவார். அல்லேலூயா. 1 சாமுவேல் புஸ்தகத்தை புரட்டி பார்ப்போம். 1 சாமுவேல் 16வது அதிகாரம். சோத்திரம். 1 சாமுவேல் 16:1. கர்த்தர் சாமுவேலை நோக்கி இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ ஏன்டா துக்கமா இருக்க? நீ ஏன் துக்கமுகமா இருக்கா? யோசுவாவிடத்துல ஒரு நாள் சொன்னா, நீ ஏன் முகம் குப்புற படுத்து கிடக்கா? அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அல்லவா பாவம் செய்தார்கள், நீ ஏன் முகம் குப்புற விழுந்து கிடக்கா? இங்க ஆண்டவர் சொல்லுகிறார். வெளியே பார்த்து ஆண்டவர் சொன்ன, குகைக்குள்ளவனுக்கு அங்க என்னடா வேலை? வெளியே வா. சூரச்செடிக்குள்ள ஏன்டா படுத்து கிடக்கா? வெளியே வா. உனக்கு அங்க என்ன காரியம்? வெளியாவே உனக்கு இங்க என்ன காரியம்? நீ எங்க இருக்க வேண்டியவன்? சோர்ந்து போகாதுங்க. கஷ்டப்பட்டு போனீங்களா? உங்க கஷ்டத்தை லாபமாக கர்த்தர் தருவார், உன் நஷ்டத்தை லாபமாக்குவார். உனக்கு சந்தோஷம் இல்லாமல் வேதனைப்பட்ட நாட்களை மாற்றி அதை சந்தோஷத்தை நாளாய் கர்த்தர் மாற்றி தருவார். சவுலுக்காக நீ ஏன்டா நீ துக்கப்பட்டு இருக்க? நீ ஆண்டவர் சாமுவேலை குறித்து சொன்ன, சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கம் பண்ணி கொண்டவன்? நான் புறக்கணித்து தள்ளியிருக்கேன். நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கமாயிருப்பாய்? வேதம் சொல்கிறது. அதே சோத்திரம். 1 சாமுவேல் புத்தகத்தில் 9வது அதிகாரம் முதல்ல இருந்து சில வசனத்தை வாசித்து பாருங்கள். 1 சாமுவேல். பென்யமீன் கோத்திரத்தில் கீஸ் என்னும் பேருள்ள மகாபராக்கிரமசாலி என்ற மனுஷன் இருந்தான். கீஸ் என்ன ஒரு மனுஷன் இருந்தா, அவனுக்கு சவுல் என்ன ஒரு மகன் இருந்தான். அவன் இஸ்ரவேல் ஜனங்கள்ல உயரமானவன். சவுல் நல்ல அழகுள்ளவன், சௌந்தரியம் உள்ளவன், ரொம்ப அழகா இருப்பான். சவுலின் தகப்பனாகிய கீஸ் கழுதைகளை வளர்த்தான். வாசிங்க. சவுலின் தகப்பனாகிய கீசுடைய கழுதைகள் காணாமற் போயிற்று. போதும். அப்ப சவுலுக்கு தகப்பன் கீஸ் எதை வளர்த்தான்? தம்பிமார், எதை வளர்த்தான்? எதை வளர்த்தான்? கழுதைகளை. கழுதை அல்ல, கழுதைகளை. நம்ம வீட்டில் வளர்க்குறோம் பார்த்தீங்களா? இதே போல அவன் கழுதைகளை வளர்த்தான்.
சிலர் குதிரைகளை வளர்க்கிறார்கள், சில ஆடு வளர்க்கிறார்கள், சிலர் மாடு வளர்க்கிறார்கள், சில யானை வளர்க்கிறார்கள், சிலர் பூனை வளர்க்கிறார்கள், சிலர் எலி வளர்க்கிறார்கள், சிலர் புலி வளர்க்கிறார்கள், சிலர் மயில் வளர்க்கிறார்கள், சிலர் குயில் வளர்க்கிறார்கள், சிலர் குரங்கு வளர்க்கிறார்கள், சிலர் கழுதைகளை வளர்க்கிறார்கள். கழுதைகளை வளர்த்தார். கீஸ் சவுலுக்கு அப்பா, அவர் கழுதைகளை வளர்த்தார். கீசுக்கு கழுதைகள் காணாம போச்சு. எங்க வீட்டு கழுதை காணாம போனால் நான் பக்கத்துல உடனே உள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல போய் எழுதி வைக்கணும். ஆண்டவரே, இன்ஸ்பெக்டர் போய் சொல்லணும், ஐயா என் வீட்டு கழுதை காணாம போயிட்டு. சில கழுதை எப்ப காணாம போகுதுன்னு தெரியாது. கீசுக்கு கழுதை காணாம போயிட்டு. கீஸ் கழுதைகளை கெட்டி போடல, கொஞ்சம் ஓவரா செல்லம் கொடுத்துட்டான். போமோளே போமோனே அப்படின்னு ஓவரா செல்லம் கொடுத்துட்டான். கழுதைகளை, நான் கழுதைகளை சொன்னேன், ஓவர் செல்லம் கொடுத்துட்டான். ஆதியாகமம் 49வது அதிகாரத்தில் 11வது வசனம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 49:11. தன் கழுதை குட்டியை, அவன் தன் கழுதை குட்டியை திராட்சை செடியிலும் தன் கோழிகை கழுதை குட்டியை நற்குல திராட்சை செடியிலும் கட்டணும். திராட்சை செடியில கழுதையை கட்டணும். கழுதையை கட்டி போட்டு வளர்க்கணும். யோவான் 15:1 சொல்லுது, நான் மெய்யான திராட்சை செடி. நான் மெய்யான திராட்சை செடி. மெய்யான திராட்சை செடி இயேசு சொன்னார். மெய்யான திராட்சை செடியாக இயேசு என்ற மெய்யான திராட்சை செடியில் கழுதைகள் கட்டப்படணும். கட்டி போட்ட கழுதையை சேன அறுத்து போட்டுட்டு ஓடிடுது. கட்டி போட்ட கழுதையை அத்துட்டு ஓடிட்டு. சில கழுதைய குளித்துறையில கண்ட கழுதைய நாங்குநேரியில் கண்டேன், நாங்குநேரியில் கண்டது மதுரையில கண்டேன், மதுரையில கண்டது கோயம்பேட்டில் கண்டேன்னு சொல்லுது. கழுதை ஒரு இன்டர்நேஷனல் கழுதை. கழுதை எப்படி ஓடிச்சுன்னு தெரியாது, தகப்பனுக்கு தெரியாது, தாய்க்கு தெரியாது, வீட்டுக்காரனுக்கு தெரியாது. சில கழுதைகள் எப்படி ஓடிச்சுன்னு தெரியாது. கழுதை ஓடிட்டு. கீஸ் கூப்பிட்டார், செல்ல மோனே ஜானு இல்ல செல்ல மோனே சவுலே வா மோனே, நீ மட்டும் தெரிய வராத, உன் ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு வா. கூப்பிட்டு நீ வா அப்படின்னு கூப்பிட்டாரு. வந்தான். என்ன டேடினா, நீ அப்பாவுக்கு கழுதை காணல தேடி போனான். இவன் தெருவா போனான். எங்க போனான்? காஞ்சி ரோடு போனான், நேராக சிராயங்குழி போனான், நாரூர் போனான், சாந்தபுரம் போனான், எங்கெல்லாமோ போனான். கழுதையில தேடினான். கழுதையில காணல. ஓசியா சொல்றான் 8:9 வாசித்து பாருங்க. ஓசியா சொல்றான் 8:9 வாசிக்கும் போது, அவர்கள் தனித்து திரிகிற காட்டு கழுதை. இந்த கழுதை தனித்து திரிகிற காட்டு கழுதை. கழுதைக்கு கையில ஒரு ஸ்கூட்டியோ ஒரு பைக்கோ ஒரு புல்லட்டோ கிடைச்சா போதும். கழுதையை கண்டுபிடிக்க முடியாது, கிட்ட பிடிக்க முடியாது. தலைக்கு கழுதைக்கு நெத்தில ஒரு கட்டு, மூக்கில் ஒரு கட்டு, கழுத்துல ஒரு கட்டு, பிரேத கட்டு, காணாததுக்கு ஒரு கூலிங் கிளாஸ். கழுதை போற போக்க பார்த்தீங்கன்னா, சில கழுதை போற போக்கு நேர எங்க ஊர் பக்கம் தான் மெடிக்கல் காலேஜ் போஸ்ட்மார்ட்டத்துக்கு தான் வருது. சில கழுதை போற போக்கில் நேரம் எங்க வருது? போஸ்ட்மார்ட்டம், பிரேத பரிசோதனைக்கு வருது. ஓவர் ஸ்பீடு போற போக்க பார்த்தா இவன் தேடுறான் 4 இடத்துல தேடுறான். 4 இடத்துல கழுதையை காணல. 4வது இடத்துல வந்து உன்னை சவுல் சொல்றான் அவனுக்கு ஊழியக்காரனை நோக்கி, டேய் இந்த ஊர்ல ஒரு தீர்க்கதரிசி உண்டல்லோ, அந்த தீர்க்கதரிசிட்ட போய் கேட்போம் கழுதை எங்க போச்சுன்னு சொன்னான். உடனே சவுல் சொல்றான், டேய் ஊழியக்காரரை பார்க்க போகணும்னா சும்மா போகக்கூடாது, என்கிட்ட பாக்கெட் மணியும் இல்லை, அவருக்கு ஏதாவது வாங்கிட்டு போட்டு தின்பண்டம் வாங்கிட்டு போகலாம், சில பழங்கள் வாங்கிட்டு போகலான்னு சொன்னா அதுவும் இல்லை. ஊழியக்காரனை பார்க்க போது இந்த மாமியார் வீட்டுக்கு போறது மருமகன் போறது போல கையை வீசிட்டு போகக்கூடாது. ஊழியக்காரர்களை கனப்படுத்தும்படியாய் சவுல் சொல்றான், காணிக்கையும் கொடுக்கணும், ஏதாவது தின்பண்டங்களும் கொண்டு கொடுக்கணுமே, அவர்களை கனப்படுத்தணுமே என்று சொல்றான். பக்கத்தில் உள்ள சொன்ன என்கிட்ட 1/4 சேக்கல் வெள்ளி இருக்கு, நான் தாரேன்னு சொன்னான். அதை கொடுத்தான் பாருங்க. சாமுவேலை பார்க்க போறான். சாமுவேல் சொல்றாரு, சவுலே எங்க வந்தா? கழுதை தேடிட்டு வந்தேன். யாருக்கு கழுதை? அப்பா கழுதை. கண்டுபிடிச்சியா? இல்ல. நீ எங்க தேட ஆரம்பிச்சியோ அங்கதான்டா கழுதை கிடக்குன்னார். ஒரு அல்ல சொல்லுங்க. உங்க அப்பா ஒன்ன தேடுயாரு, ஓடிப்போ. சொந்தமில்ல பந்தமில்ல, வந்த வழி நிலையும் இல்லை,
சோகந்தனை பகிர்ந்து கொள்ள தாகம் தீர்க்க யாரும் இல்லை. மாயைதான் உலகம், மாயைதான் மாற்றம், உலகம் மாயைதான். சொந்தமில்ல பந்தமில்ல வந்த வழி நிலையும் இல்ல. சோகந்தனை பகிர்ந்து கொள்ள தாகம் தீர்க்க யாரும் இல்லை. மாயைதான் உலகம், மாயைதான் மாற்றம், உலகம் மாயைதான். உலகினில் அமைதி தேடி உறங்காமல் பலரும் உண்டு. உள்ளத்தில் நிம்மதி நாடி நேற்று வரை அலைந்தோருண்டு. நம்பாதே உலகை, நம்பாதே, நம்பி நீ மோசம் போகாதே. நம்பாதே உலகை, நம்பாதே, நம்பி நீ மோசம் போகாதே. சொந்தமில்ல பந்தமில்ல வந்த வழி நிலையும் இல்ல. சோகந்தனை பகிர்ந்து கொள்ள தாகம் தீர்க்க யாரும் இல்லை. மாயைதான் உலகம், மாயைதான் மாற்றம், உலகம் மாயைதான். ஆண்டவர் சொன்னார் சாமுவேல்ட்ட, சாமுவேலே என்னையா இஸ்ரவேல் ஜனங்கள் ராஜா வேண்டும், ராஜா வேண்டும், ஆண்டவர் வேண்டாம், ராஜா வேண்டும் என்று சொல்கிறார்கள் அல்லவா. இன்ன வாரம் பாரு, இவன் வாரான். கழுதையை தேடி வந்த இந்த கழுதைய நீ அபிஷேகம் பண்ணினார். கழுதையை தேடி வந்தா பத்தியா, தகப்பனுக்கு கழுதையை தேடி வந்தா பாரு. கழுதையை தேடுவோம் என்ன கழுதை, சில கழுதை முன்னுக்கு போனா கடிக்கும், பின்னுக்கு வந்தா உதைக்கும். அப்படித்தான் சில விசுவாசிகளும் அப்படித்தான், முன்னுக்கு போனா கடிக்கும், பின்னுக்கு போனா உதைக்கும். சில கழுதை முன்னுக்கு போனா கடிக்குது, பின்னுக்கு போனா உதைக்குது. நீ வாடிப்போ, உங்க அப்பா உன்னை தேடுறாருன்னு சொன்ன பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, இந்த கழுதையை தேடி வந்த சவுலை இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினார். 1 சாமுவேல் 10வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசித்து, அப்பொழுது சாமுவேல் தைல குப்பி, தாவீதுக்கு தைல கொம்பு, சவுலுக்கு தைல குப்பி. ஒரு அல்ல சொல்லுங்க. சவுலுக்கு தைல குப்பி, சாமுவேலுக்கு தைல கொம்பு நிறைய. அதான் சொன்னான், என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயனால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழியுதே. ஆனந்தம் பேரானந்தமே. அந்த பாத்திரம் சொல்லுங்க, அந்த பாத்திரம் நிரம்பி வழியணும். பாத்திரத்துக்குள்ள இருந்தாதுன்னு நிரம்பி வழியும். பாத்திரத்துக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே. உம்மக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடே, வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் ஊற்றுமே. ஆனல் கொண்டு உமக்காய் எழுப்பிட வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் ஊற்றுமே. ஆனல் கொண்டு உமக்காய் எழுப்பிட. சாமுவேலுக்கு தலையில ஊத்துறான் பாருங்க. இப்ப சாமுவேல் அப்படி சவுலுக்கு தலையில அந்த அபிஷேகத்தை ஊற்றுறான். சபையில் அபிஷேகம் பண்ணப்பட்டான். அவன் சொல்றான், நீ வா, சில தரிசனங்களை நீ காண்பாய். சோத்திரம், நீ காத்திரு, நான் வருவேன். தொடர்ந்து 1 முதல் சில 7வது வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 10:7. இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும் போது சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய். தேவன் உன்னோடு இருக்கிறார். தேவன் உன் கூட இருக்கிறார். நீ எனக்கு முன்பே கில்காலுக்கு இறங்கி போ. சோத்திரம், தேவன் கூட இருக்கிறார் என்று சொன்னான். சவுலுக்கு இப்போ அபிஷேகம் பண்ணியாச்சு. 7 நாள் காத்திருந்தான் 7 நாள் காத்திருந்தான். சாமுவேல் வரல. நான் வந்த பிறகுதான் பலி செலுத்தணும், நான் வருவேன் அப்படின்னு சொன்னான். சாமுவேல் வரல. சாமுவேல் வராத உடனே காத்திருந்தான். சவுல் பார்த்தான், இனி கிழவன் வரமாட்டான் என்று நினைச்சு இவன் அபிஷேகத்தை பண்ணி விட்டான். இவன் பலி செலுத்தி விட்டான். 1 சாமுவேல் 13:13 வாசித்து, சாமுவேல் சவுலை பார்த்து புத்தியீனமாய் செய்தீர். அறிவு கட்டவனே, புத்தியீனமாய் செய்தாய். யூ ஃபூல், யூ முட்டாளே. நான் ஒன்னு வருவேன்னு தானே சொன்னேன், உனக்கு பொறுமை இல்லையா?
அவசரத்தில் பலி செலுத்திட்டான். உன் ராஜ்யபாரி உனக்கு இல்லைன்னுட்டான். உடனே உங்க ஓடி போய் சால்வையை பிடிச்சான். சால்வை ரெண்டா கிழிஞ்சிட்டு உன் ராஜ்யம் ரெண்டா கிழிய. சவுல் தகுதியற்றவன ஆண்டவர் தகுதிப்படுத்தி ராஜாவை அபிஷேகம் பண்ணினதுக்கு பொறுக்க முடியல. அவனுக்கு பொறுக்க முடியல. சில பொம்பளைகளுக்கு பொறுக்க முடியாது. பொறுக்கணும். வாயே தரக்கூடாது. யாரை பற்றியும் வீண் வார்த்தை பேசுவதற்கு வாயை திறக்க கூடாது. பொறுமையா இருந்துருங்க. அவசரப்படக்கூடாது. என்ன ஏசிட்டா ஏசட்டும். அபிஷாய் சொல்றான் தாவீதை ஏசுறோன்னு இவனை கொல்லட்டான்னா. தாவீது சொன்னான் கொல்லாத. அவன் பேசுறதுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கார். சீமையே சோத்திரம் பேசுறதுக்கு கர்த்தர் ஒப்பு கொடுத்திருக்காரு. சி அவன் பேசினா பேசிட்டு போட்டு பாடிட்டான். யார் உங்களை பேசினாலும் அவசரப்படாத. நீ பொறுமையா இரு. கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். பேசவே கூடாது. திருப்பி பேசக்கூடாது. 1 தீமோத்தேயு மன்னிக்கும் 1 பேதுரு 3:9 தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிங்க. உங்களை ஏசிட்டாங்கன்னா நல்லா இருப்பீங்கன்னு சொல்லுங்க. நல்லா இருப்பா சொல்லாதீங்க. நல்லா இருப்பீங்கன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவசரப்படாதே. சவுல் அவசரப்பட்டுட்டான். சவுல் அவசரப்பட்டு தூப கலசத்தை எடுத்து பலி செலுத்திட்டான். சாமுவேல் வருவதற்கு முன்பாக சாமுவேல் சொல்றான் புத்தீரமாய் செய்தீர். தேவனுடைய சத்தியத்தை ஏன் மீறினாய்? தேவனுடைய வார்த்தையை ஏன் மீறினாய்? தேவனுடைய ஊழியக்காரருடைய வார்த்தையை ஏன் மீறினாய்? உன் ராஜ்யபாரம் நிலைக்காதுடா. அதுதான் ஆண்டவர் சொன்னார். நான் புறக்கணித்து தள்ளின சபைக்காக நீ எந்த மட்டும் அவசரப்படக்கூடாது. சவுல் அவசரப்பட்டுட்டான். இன்னொரு சம்பவத்தை சொல்றேன். எபிரேயர் 12வது அதிகாரம் 16வது வசனத்தில் ஒரு சம்பவம். ஒரு ஏசாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவனும் வேசிக்கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்திற்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும். ஆதியாகமம் 25வது அதிகாரம் 27வது வசனத்திலிருந்து வாசித்து பாருங்க. இந்த பிள்ளைகள் பெரியவர்களான போது ஏசா வேட்டையில் வல்லவனும் வன சஞ்சாரியுமா இருந்தான். யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான். ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிற ஈசாக்குடைய வாய்க்கு ருசிகரமாய் இருந்ததாலே ஏசாவின் மேல் பட்சமாய் இருந்தான். ரொம்ப பட்சமாய் இருந்தான். ரெபெக்காளோ யாக்கோபின் மேல் பட்சமாய் இருந்தா. ஒரு தகப்பன் மூத்தவங்கிட்டையும் தாய் இளையவங்கிட்டையும் பட்சமா இருந்தார்கள். ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்துக் கொண்டிருக்கார். ரெட்டு சிவப்பு கூழ் காய்த்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, சிவப்புனாலே ரெட்டுனாலே டேஞ்சர்னாலே ஒரு இடத்துல டிரான்ஸ்ஃபார்மர் எழுதி போட்டிருக்க ஆபத்து. இங்கிலீஷ்ல டேஞ்சர், தமிழ்ல அபாயம். மலையாளத்துல சொல்லு. மலையாளத்தில் என்னது சொல்லுங்க. இங்கிலீஷ்ல டேஞ்சர், தமிழ்ல அபாயம், மலையாளத்தில் அபாயமா என்ன சொல்லுவீங்க? ஆபத்து. மலையாளத்தில் ஆபத்து, தமிழ்ல அபாயம், இங்கிலீஷ்ல டேஞ்சர். இதை வாசிக்க தெரியாதவனுக்கு இந்த டிரான்ஸ்ஃபார்மரை இந்த மின்சாரத்தில் தொட்டியன்னா ஒரு கிடைக்கிறது ஒரு மண்டவோடு 2 முட்டெலும்போன்னு ஒரு மண்டவோடு 2 முட்டெலும்பும் படம் வரைஞ்சி போட்டிருக்கு. பார்த்தீங்களா? சர்வீஸ் பிஃபோர் செல்ஃப். ஒன்ன பாதுகாத்துட்டு அதுல வேலை செய். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. செவத்த கூழ் காய்ச்சிக்கிட்டு இருக்கான் யாக்கோபு. பசியில வாரான் ஏசா. வாசிங்க. அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழில் நான் சாப்பிட கொஞ்சம் அந்த செத்த கூழ்ல எனக்கு கொஞ்சம் குடுறா, சாப்பிடுறதுக்கு பசியா இருக்குன்னு சொன்னா.
இளைத்திருக்கிறேன் என்றான். இளைத்திருக்கிறேன் என்று சொன்னான். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பேர் உண்டாயிற்று. அப்பொழுது யாக்கோபு உன் சேஷ்டபுத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். இந்த உரிமை என்ற சுதந்திரம் என்ற தேவன் தகப்பன் கொடுக்கிற சேஷ்டபுத்திர பாகம் என்ற உரிமையை எனக்கு வித்துருவியான்னு கேட்டான். அதற்கு ஏசா இதோ நான் சாக போகிறேன், நானே டயர்ட் ஆயிட்டேன், நான் இனி ரொம்ப நாள் இருக்க மாட்டேன், நானே சாக போறேன், எனக்கு என்னத்துக்கு இந்த சேஷ்டபுத்திர பாகம் என்று சொல்லி சேஷ்டபுத்திர பாகத்தை அவசரத்தில் வித்துட்டான். சும்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை. எனக்கு சேஷபுத்திர பாகத்தை என் சகோதரன் வாங்கிவிட்டான். எங்க அப்பா இடத்துல எனக்கு டிரெஸ் போட்டு போய் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டான். எனக்குள்ளதெல்லாம் அபகரித்து விட்டான். எங்க அப்பா சாவாரு, அவருக்கு இளவு நாள் ஒண்ணு வரும், அன்னைக்கு அவன் வருவான், நான் அவனை கொன்று போடுவேன். ஏசா யாக்கோபு இவர்ல வைராக்கியமா இருந்தான். அவசரத்துல வித்துட்டியடா, அவசரத்துல வித்துட்டியடா. நீ ஏட்டா இருக்கலாம், இன்ஸ்பெக்டரா இருக்கலாம், வித்துட்டியடா, அவசரத்துல வித்துட்டியடா. யாரு அவசரத்தில் வித்தது? யாரு? எழுத்துரு. கரங்களை தட்டி கத்தர சோதரம் பண்ணும். தலா சகா ரபா லீபா ரபா லசுக்கர். அவசரப்படாத, சும்மா வித்துட்டு. ஹல்லேலூயா. அவசரத்தில் வித்துட்டான் சேஷ்டபுத்திர பாகத்தை. சேஷ்டபுத்திர பாகம் மூன்று பங்கு சேஷ்டபுத்திராகம் உள்ளவனுக்கு, 3 பங்கு அவனுக்கு தான். செல்வாக்குள்ளவன், நல்ல கூடுதல், அந்த குடும்பத்தில் பெயர் பெற்றவன், கனப்படுத்தப்படக்கூடியவன். உறவினர்கள், சொந்த பந்தங்கள், தாய் தகப்பன் அவனை கனப்படுத்துவார்கள். சேஷபுத்திர பாகம் உள்ளவனுக்கு தான் மதிப்பு. எதை செய்தாலும் அவன்கிட்ட கேட்டு செய்வாங்க. அதை வித்துட்டான், தனக்குரிய பங்கை வித்துட்டான், தெரியுமா? உரிமையை வித்துட்டான். ஒரு நாள் மறுநாள் வரும், ஒரு நாள் யாக்கோபு வருவான், நான் அவனை கொல்லுவேன் என்று பயங்கரமா இருக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, நான் ஏசாவை வெறுத்தேன், யாக்கோபை சிநேகித்தேன். என்னடா ஆண்டவர், அவர் இந்த உரிமையை வித்தவனை மதிக்கவே இல்லை. ஆண்டவர் வித்துறக்கூடாது, உனக்கு ஸ்தானத்தை விட்டு விலக கூடாது. உன் ஸ்தானம் எங்க? உன் ஸ்தானம் பலிபீடம். சும்மா சிங்கடிச்சு கீபோர்டு வாசித்தால் நாட் யூஸ் பாஸ்டர் ஜான். உன் ஸ்தானம் விடக்கூடாது, உன் ஸ்தானம் விடக்கூடாது. விட்டு தப்பு விடக்கூடாது, விடக்கூடாது. உனக்கு கொடுத்த ஸ்தானம் விடக்கூடாது. கொடுத்து உனக்கு ஸ்தானத்தை நீ விட்டுட்டாலே நீ செத்துட்டாடா. உன் உரிமையை விட்டு கொடுத்தால் செத்துட்டானே. உனக்கு கர்த்தர் கொடுத்த ஸ்தானம் விடக்கூடாது, காத்துக்கொள்ளணும். முன்ன பெரிய ராஜாதி ராஜ ராஜ சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் அப்படின்னு சொல்லல ஆண்டவர். உன்னை அப்படி பார்த்து தரல. ஒரு மேபி போசேத்தை போல லோத்தை பாரில் இருந்தவன், சீரோவில் இருந்தவன், ஒண்ணு இல்லாம இருந்தவன், ஒன்றுக்கு உதவாம இருந்த நம்மை 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 ஆண்டவர் தெரிந்து கொண்டார், தெரியுமா? அல்லேலூயா. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே. அவசரப்படாத. சவுல் அவசரப்பட்டு ராஜ்யபாரத்தை இழந்துட்டான். இயேசு அவசரப்பட்டு புத்திர சுவிகாரத்தை இழந்துட்டான்.
மோசே அவசரப்பட்டு கொலைகாரன் ஆயிட்டான். அவசரப்படாத. ஆதியாகமம் புத்தகம் 15வது அதிகாரத்தில் முதல் வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு உண்டாகி அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகாபெரிய பலனுமாய் இருக்கிறேன். அதற்கு ஆபிரகாம் கர்த்தராகிய ஆண்டவரே அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊராகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை தக்கதாய் இருக்கிறானே. பின்னும் ஆபிரகாம் தேவரீர் எனக்கு ஆண்டவரே எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை. இதோ என் வீட்டில் பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியா இருக்கிறான் என்றான். ஆண்டவர் சொன்னாரு, வெளியே வாடான்னாரு. வானத்தை பாருனாரு. என்ன தெரியுது? நட்சத்திரம். இதே போல உன் சந்ததியை நான் பெருக செய்வேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எனது விளக்கே எரிய செய்தி, எனது விளக்கே எரிய செய்தி, இருளை ஒளியாக்கினே. கரங்களை தட்டி இருளை ஒளியாக்கினே. ஐயா சோத்திரம், இசையா சோத்திரம், ஐயா சோத்திரம், இசையா சோத்திரம். ஆண்டவர் ஆதியாகமம் 15:1 நான் உனக்கு கேடகம் பெரிய மகாபெரிய பலனுமா இருக்கிறேன். நான் உனக்கு மகாபெரிய பலனுமா இருக்கேன் என்று சொன்னார். 15:1. 16:1 வாசி பாருங்க. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய் பிள்ளை இல்லாதிருந்தாள். எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் என்று சொல்லக்கூடிய அவளுடைய வேலைக்காரி பணிப்பெண் அவளுக்கு இருந்தாள், தோழி அவளுக்கு இருந்தாள். அவள் தன்னுடைய ஆபிரகாமை பார்த்து, எனக்கு வேலைக்காரியாகிய ஆகாரை நீர் கல்யாணம் பண்ணோம், அவள் மூலம் ஒரு குழந்தை பிறக்கும். இவ பெரிய தீர்க்கதரிசி பாருங்க. அதனால நம்ம வீடு கட்டப்படும். கிளவி கெடுத்துட்டா. சில கிளவி கெடுத்தாக்கும் வீடு குட்டிச்சுவர். சும்மா இருந்த ஆபிரகாம் ஆண்டவற்ற ஒரு வார்த்தை இந்த கிளவி சொல்ற, நீர் சொன்னிரு மகாபெரிய பலன்னு, என் மனைவி சொல்ற ஆகார கல்யாணம் பண்ணும், ஒரு குழந்தை பிறக்கும் என்று சொல்கிறாள். தீர்க்க தரிசனம். நான் என்ன செய்ய ஆண்டவர்னு கேட்கல. ஆதியாகமம் 18:22 லோத்துவுக்காக திறப்பின் வாசல் நின்று ஜெபித்த ஆபிரகாம் ஆகார கட்டணமா என்று திறப்பின் வாசல்ல நிக்கல. கிழவன் ஒரு வார்த்தை மறுத்து பேசாம ஆகார கல்யாணம் பண்ணிட்டாரு. ஆதியாகமம் 21:12 வாசித்து பாருங்க. எடுக்கலையா? அப்பொழுது தேவன் ஆபிரகாமை பார்த்து, அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து வெளியே அனுப்பு என்று சொன்னாள் அல்லவா? அதனால் அதை குறித்து நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்தாய் இருக்கிறபடியால் அவனையும் ஒரு ஜாதியாக்குவேன் என்றார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து 21:12 மன்னிக்கவும். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி அந்த பிள்ளையை உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்ட உனக்கு துக்கமாயிருக்க வேண்டாம், அது துக்கமாயிருக்க வேண்டாம். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும். ஆதலால் சாராள் உனக்கு சொல்லவற்றையெல்லாம் கேளு. இன்னைக்கு சாராய் சொல்லிதானே நீ ஆகார கட்டுன. இப்ப சாராய் உனக்கு என்ன சொல்லுவாளோ அவ சொல்றது போல செய். எனக்கு அறிஞ்சோடா. ஒரு அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு தாய் பேற்றுவதுவோ. அடிக்காத. அவசரப்பட்டது யாரு? கிழவனும் அவசரப்பட்டான், கிழவியும் அவசரப்பட்டுச்சா. வந்தது ஒரு இஸ்மவேல் துஷ்டன் அந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு. அவசரப்படாத. உன் வீட்டுக்குள்ள துஷ்டன் வந்துருவான். தப்பி தவறி சோத்திரம். ஆண்டவர் சொல்லாம ஒரு காரியமும் செய்யாதுங்க. ஆண்டவர் சொன்னாரா அதை செய்யுங்க. அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்க. என் பைபிள் சொல்லுது. சோத்திரம். அழுதுருப்பாங்க, கதறி இருப்பார் ஆபிரகாம். எனக்கு தெரியாது நீ என்ன சொன்னா, நீ என்ன செய்த. நீ சாராளுக்கு வார்த்தையை செவி கொடுத்தா அல்லவா? ஆமா. சாராய் உனக்கு என்ன சொன்னாலோ அதன்படி செய். எனக்கு அருமையான ஒரு இடம். அவசரப்படக்கூடாது.
சாராய் அவசரப்பட்டதுனால அவளுக்கு வீட்டுக்குள்ள இவர் இஸ்மவேல் பிறந்துட்டான். இஸ்மவேல் சுதந்திரவாளி அல்ல என்று கர்த்தர் சொன்னார். உன் வயித்துல ஒருத்தன் பிறப்பான், உன் சந்ததியான வானத்து நட்சத்திரத்தை போல நான் பெருக செய்வேன். இதெல்லாம் ஆண்டவர் சொன்னார். நம்புங்க, கர்த்தர் சொன்னதை நம்புங்க, நம்புங்க. உங்களை சும்மா ஒண்ணு விட மாட்டார் ஆண்டவர். சும்மா விட இல்லை, உங்களை அழைத்தது, உங்களை நோக்கம் உண்டு. தேவன் உன்னை முன்குறிச்சு வச்சிருப்பாரு. எங்க அப்பா ஒரு மந்திரவாதி. எங்க அப்பாவுக்கு கூட பிறந்தவங்க 4 பேர். அப்ப எங்க அப்பாவோட 5 பேர். ஒரு மந்திரவாத குடும்பம். 7 தலைமுறைக்கு மந்திரவாதம் செய்திருக்கிறார்கள். என்னுடைய முன்னோர்கள் பனையேறக்கூடியவர்கள். பனைமரத்தில் பதநீர், கல் பதநீர் போட்டதுல தகராறுல ஒருவனை என்னுடைய முற்பிதா, எத்தனையோ தலைமுறைக்கு முன்னால உள்ள எங்க தாத்தா ஒரு தடவை வெட்டி கொண்டு இருக்காரு. அந்த ரத்தத்தோடு அந்த மண்ணை வாரி எங்க தாத்தாவுக்கு தலையில அந்த அம்மா, அந்த செத்து போன அந்த பனையாரியனுடைய மனைவி தலையில போட்டிருக்கா. எங்க தாத்தாவுக்கு தலைப்படி 7 தலைமுறைக்கு உன் குடும்பத்தில் பைத்தியம் தீராது என்று சொல்வார்கள். பைத்தியக்கார குடும்பம், மந்திரவாத குடும்பம். எங்க பெரியப்பாவுக்கு பைத்தியம், பெரியம்மைக்கு பைத்தியம், பெரியப்பாவு இன்னொரு பெரியப்பாவுக்கு மகனுக்கு பைத்தியம். எத்தனாச்சு? 3 பேருக்கு பைத்தியம் குடும்பத்துக்குள்ள. எங்க அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி எப்படியாவது, அவர் தான் கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காரு, விறகு வெட்டுவாரு. இவர் விறகு வெட்ட போயிருக்காரு. உடனே அவங்க அப்பா அம்மா பார்த்து ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருவோன்னு சொல்லி எங்க தாத்தா பாட்டி எங்க அப்பாவுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. எங்க அப்பா கல்யாணம் பண்ணிட்டு முதல் நாள் எங்க அம்மாவை கூட்டிட்டு வீட்டுக்குள்ள வரும்போது எங்க அம்மாவுக்கு பைத்தியம் பிடிக்குது. வீட்டுக்குள்ள 3 பைத்தியம் கிடக்கு. கல்யாணம் பண்ணிட்டு வந்து எங்க அம்மாவுக்கு கல்யாணத்து அன்னைக்கே பைத்தியம். எத்தனாச்சு? சத்தமா சொல்லுங்க. 4. கரெக்டா எண்ணுங்க. பாஸ்டர் ஸ்பர்ஜன் பிரைஸ் தருவார். 4 பைத்தியம் வீட்டுக்குள்ள கிடக்கு. ஒரு வீட்டுக்குள்ள ஒரு பைத்தியத்தை சமாளிக்க முடியல. எல்கேஜி பிள்ளைய வண்டில ஏற்றி தள்ளி வேன்ல விடு, அது வேற தாக்கி நிம்மதி இருக்காது. வேன்ல பிள்ளை போன பிறகுதான் இவ மூச்சு விடுவா, தெரியுமா? ஒன்ன வேனுக்குள்ள தள்ளி அனுப்பதுக்கே இவ படக்கூடிய பாடு போதும் ஆண்டவனே, இனி இந்த ஒன்னோட நிறுத்தி கொள்ளும் ஐயா. 4 பைத்தியம் வீட்டுக்குள்ள கிடக்குது. அழுது இருப்பாங்க, கதறி இருப்பாங்க, கண்ணீர் வெடிச்சிருப்பாங்க. சாயங்காலம் வீடு காண வராங்க. எங்க அம்மாவுக்கு அம்மா எல்லாம் சொந்தக்காரங்க எல்லாம் ஆடு கோழி எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க, முறுக்கு எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா? வரும்போது எங்க அம்மா பைத்தியம் பிடிச்சி ஆடிட்டு நடந்தாங்களாம். மண்ணை வாரி தலையில போட்டு எங்க பாட்டி அழுதாங்களாம். ஐயோ என் மகளுக்கு பைத்தியம் பிடிச்சிட்டே அப்படின்னு. உடனே கூட்டிட்டு போறோன்னு சொன்னாங்களே, எங்க அப்பா விடல. நாங்கெல்லாம் மந்திரவாத குடும்பம், நாங்கள் பார்த்துக்கலாம், நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டாங்க. போயிட்டாங்க. 1 வருஷம் பைத்தியம் சங்கிலியில் கட்டி, நீளமான சங்கிலியில் கட்டி போட்டிருந்தாங்க. 1 வருஷம் கழிச்சோன்னு இந்த சங்கிலி அவுத்து விட்டாங்க பாருங்க. கடையில் போய் பழத்தை எடுத்து எங்கள் அம்மா சாப்பிடுவாங்களாம். சுடு தண்ணியை ஊற்றிடுவாங்களாம். ஹோட்டலில் பலகாரங்கள் எடுத்து சாப்பிடும்போது சுடு தண்ணி விட்டுருவாங்களாம். கடையில் சாப்பிடும்போது கம்பு வச்சு அடிப்பாங்களாம். எங்கள் அப்பா போய் தூக்கிட்டு வருவாராம். திடீர்னு 1 வருஷம் கழிச்சு பாருங்க, பார்த்தா எங்கள் அம்மா நைட்டில் காணலை. எல்லாரும் தேடுங்கன்னு சொன்னாங்களா. முரசு கொட்டி தேடும்போது ஒரு கிணத்துக்கு மேலே, பஞ்சாயத்து கிணத்துக்கு மேலே அப்படி மதில் அப்படியே நடந்து வந்துகிட்டே இருந்தாங்களாம். கீழே விழுந்தா செத்துருப்பாங்க. உடனே இரவோடு இரவாக அந்த கிணத்தை மூடி, கிணத்துல கம்புகள் மரங்கள் எல்லாம் வெட்டி எடுத்து வெளியே எங்கள் அம்மாவை 4 பேர் நின்று அந்த பக்கம் இருந்து கம்பு வச்சு அடித்து வெளியே தள்ளியிருக்காங்க. கீழே விழுந்த அதிர்ச்சியில் சில மணிக்கு கழிச்சு ஞாபகம் வந்திருக்கு. உடனே அப்பா எங்க அம்மா எங்க கல்யாணம் பண்ணதே தெரியல, திருப்பி ஞாபகம் வந்திருக்கு. 1 வருஷம் கழிச்சு ஒரு ஆண் குழந்தை பிறந்து. அதான் நான் கல்யாணம் முடிஞ்சு பைத்தியமா இருந்து பைத்தியம் தீர்ந்த 1 வருஷம் கழிச்சு நான் பிறந்தேன். எனக்கு பாசமா என்ன வளர்த்துருந்தாங்க, நான் நாசமா போனேன். எனக்கு ரொம்ப ஓவர் செல்லம் கொடுத்து வளர்த்துருக்காங்க. எங்க அப்பா அம்மா எல்லாம் ஜாதகம் எழுதக்கூடிய பழக்கம் உள்ளவங்க. ஒன்றும் எனக்கு ஜாதகம் இருக்காங்க. அஷ்டமத்த சனிதனிலே ஆண் குழந்தை வந்தே பிறந்தால் அவன் அட்டை இடம் சுட்டுடுவான், நாடு விட்டு பறத்திடுவான். அஷ்டமத்த சனி 7 நாட்டம் தலையை சொத்தா 38 கண்டம். எனக்கு எத்தனையில கண்டம்? வாய திறங்கலாம். நாளைக்கு நான் பிரசங்கிக்க மாட்டேன், தலைவர். ஒரு அல்ல சொல்லுங்க. அப்ப நாளைக்கு நீங்க என்ன சொல்ல முடியும்? இப்படிதான் இருப்பீங்க. அல்லேலூயா. நான் எவ்வளவு சவுண்டை குறைக்க முடியுமோ குறைச்சாக்க பேசிக்கிட்டு இருக்கேன். நான் பேசினா மைக்க வெடிச்சிடும்.
எனக்கு 38 கண்டவன் எழுதிட்டான். ஜோஷக்காரனுக்கு கொடுத்த பைசா தண்டம். 38வது வயசுல இயேசு என்ன ரட்சித்தார். அல்லேலூயா. 38வது வயசுல ஆண்டவர் என்ன ரட்சித்தார். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்ட கஷ்டம். எங்க அப்பா அம்மா கல்யாணத்திலேயே பைத்தியம் பிடிச்சி ஒரு வருஷம் கழிச்சு பைத்தியம் இருந்து நான் பிறந்த உடனே ரொம்ப பாசமா வளர்த்தாங்க. காதுல 2 வாட்டையை போட்டு 1.5 கிராமில் 2 கம்மா ஒரு கடுக்கம் செய்து போட்டிருக்காங்க. மூக்கில் போடல. அப்படின்னா இங்கே இப்போல்லாம் நோட்டீஸ்ல எல்லாம் மூக்கை மணி போட்டிருப்பீங்க. தப்பிட்டேன். இருக்கட்டும், போட்டோம். எப்படி காத்துல என்ன அந்த தோரம் கிடக்கு, உங்களுக்கு செக் பண்ணுமா ஏதாவது? சோத்திரம். அப்படியே போட்டிருக்காங்க. தத்து தீரட்டணி. தத்து தீந்தோ எது தீந்தோ. எங்க அப்பா எனக்கு ஞாபகம் வரது முன்னுக்கே இதை காத்திருக்காரு. இருக்கட்டும், அவருக்கு ஒரு தரிசனம் எடுத்திருக்கேன். வருங்காலத்தில் பெந்தகோஸ்தே பாஸ்டரா மாறிடுவான். 6 பிள்ளை பெத்தாங்க பாருங்க. எனக்கு பிறகு எனக்கு 2 தம்பி 3 தங்கச்சி. 6 பிள்ளைக்கு அரைவேறு கெஞ்சு கூட தர கஷ்டம். எங்கள் அப்பா விறகு வெட்டிட்டு வந்தால் 7 மணி பிறகு அரிசி சோறு அரிசி கிழங்கு மீனெல்லாம் வாங்கிட்டு வந்து 7 மணி பிறகு பொங்கி 11 மணி கிடைக்கும். தம்பி தங்கச்செல்லாம் எழுப்பி எடுத்து தூக்கி ஒவ்வொரு உருண்டை உருட்டி வாய்க்குள்ளே போட்டு தண்ணியை ஊற்றி கிடத்துவோம். கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. ஒரு நோட்டு வாங்கி தருவார். செருப்பை கண்டதில்லை, பவுடர் கண்டதில்லை, சோப்பு கண்டதில்லை, பென்சில் கண்டதில்லை. யாரோ போட்டது யாரோ தூர வீசினதை எடுத்து வச்சு நாங்கள் படித்தோம். ஆகாரம் எங்கள் அப்பா வேலைக்கு போகல. 2-3 நாள் பட்டினி. தம்பி தங்கச்சி எல்லாம் பட்டினி. ஒரு நாள் ரொம்ப அழுது கதறாங்க என் தம்பி தங்கச்சி எல்லாம். எல்லாருக்கும் வீடு, எங்கள் பெரியப்பா சித்தப்பா வீடெல்லாம் ஒரே வீடு தான். ஒரு பெரியம்மா ஓடி வந்து கொஞ்சம் கஞ்செல்லாம் கொண்டு வந்து சோரம் கொண்டு வந்து ஒரு பாத்திரத்தில் கொண்டு வந்து அப்படியே தூக்கி மேலே காட்டினாங்க. என் தம்பி தங்கச்சிக்கெல்லாம் 3 நாள் நாங்கள் பட்டினி இல்லை. சும்மா உப்பு போடாமல் தந்தாலே தின்றுருப்போம். எங்கள் பெரியம்மா அப்படி மாட்டு தொட்டியில் கொண்டு ஊற்றிட்டாங்க. நான் பெரிய ரவுடியாக மாறிட்டேன் அன்னைக்கு. இப்படி சண்டாளி கெடுத்துட்டியே, இந்த பிள்ளைகளுக்கு 3 நாள் பட்டினி கிடக்குறாங்களே என்று சொல்லி அழுதோம், கதறோம். கலங்கின நேரங்களில் கைதூக்கி எடுத்தவரே, நீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. அழுதோம், கதறணும். நான் தேங்காய் விட்டு அதை பாரு இதை பாருன்னு சொல்லி பறிச்சு எடுத்து சின்ன பிராயத்திலேயே சோதரம். என்ன சின்ன வயசுலேயே மந்திரவாதம் படிக்க வச்சுட்டாங்க. சின்ன வயசுலேயே நான் திருட ஆரம்பிச்சிட்டேன். ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து சின்ன வயசுல குடிக்க ஆரம்பிச்சிட்டேன், பழகிட்டேன். பயங்கர ரவுடி. கிருபாசன விசுவாசி. திட்டங்கனாவள போலீஸ் ஆபிரகாமும், செதரால் போலீஸ் முத்தையா. அவர் இறந்துட்டாரு. முத்தையா அண்ணன் அவர் ஹோலிலாண்ட் டிவி அவங்க சபையில் உள்ளவர் தான். அந்த முத்தையா அண்ணன் அவங்க தான் என்ன அரெஸ்ட் பண்ணாங்க. போலீஸ் ஆபிரகாமும் போலீஸ் முத்தையாவும் பறக்கும் படையில் இருந்தார்கள். பறக்கும் படை. குடிகாரர்களை சாராய வியாபாரிகள் எல்லாம் பிடிக்கிறதுக்குள்ள பறக்கும் படையில் இருந்தார்கள். அவர்கள் தான் என்ன அரெஸ்ட் பண்ணாங்க. அப்படிப்பட்ட பயங்கர ரவுடியா, பயங்கர சாராய வியாபாரியா, பயங்கர மோசமானவனாக காணப்பட்டேன். என்ன அவங்க அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் உள்ள கிருஷ்ணன் கோயிலில் கொண்டு வச்சு தள்ளுனாங்க. ஃபோர்ட்ஸ் கால் வச்சு நாங்கள் சேர்ந்து கன்வென்ஷனில் பேச கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. ஆரம்பமே என்ன கிருபாசனத்தில் ஆண்டவர் இணைச்சிருக்காரு. அந்த போலீஸ் தான் பிடிக்கணும்னு ஆண்டவருக்கு சித்தமாக இருந்திருக்கு. இப்படி பிடிச்சாங்க. பல கூட்டங்களிலே பேச கர்த்தர் உதவி செய்தார். அழுதேன், கதறினேன், கண்ணீர் வெடிச்சோம். சோதரர் தங்கச்சி, மூத்த தங்கச்சி கல்யாணத்துக்கு 13 நாளைக்கு முன்னால் தங்கச்சிக்கு பைத்தியம். எத்தனாச்சு? 5. கரெக்டாக என்றீங்க. சோதரம். எனக்கு ஒரு பெண்ணு பார்த்தாங்க. ஜாதகத்தை கேட்பாங்க. எங்கள் ஊரில் அந்த டைமில் பெண்ணு கொடுக்கணும்னா ஜாதகம் பார்ப்பாங்க. உடனே ஜாதகம் அஷ்டமத்த சனி ஆண்குலம் தேவந்தே பிறந்தால் நட்ட இடம் சுற்றுவான், நாடு விட்டு பறச்சிடுவான். அஷ்டமத்தில் சனி 7.5 நாட்டம் தலையை சுற்றுறான். 38 கண்டம் அப்படின்னா அதில் இவன் 38 போயிடுவான். டிக்கெட் ஓகேன்னு இருக்கு. யார் பெண்ணு கட்டி கொடுப்பா? வாரமெல்லாம் போயிட்டான். பெண்ணு வீட்டுக்காரன் வந்தவமெல்லாம் போயிட்டான். நான் ஒருத்தங்கிட்ட கொண்டு கொடுத்தேன். ஆனால் இந்த ஜாதகத்தை பாருண்ணே, செத்த ஜாதகம்னா ஏன்னா நீ 38 போயிடுவாடேண்ணா, ஏதாவது வழி உண்டாண்ணே, காசை கொடுன்னா. 98 கண்டன்னு எழுதிட்டான். எது சரி தப்புன்னு தெரியல. 38 கண்டம். எனக்கு 76 ஆச்சு. என்ன ஆண்டவர் ஜீவனை வச்சிருக்காரு. அல்லேலூயா. 38 செத்துருக்கணும். நான் 38 என்னை ரட்சித்தார். திருப்பிய 38 வருஷமா கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியான பாக்கியத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. இங்க எல்லா கண்டத்துக்கும் அதிபதி இயேசுதான் ஐயா. ஒக்கே கண்டம்னா தெண்டம்.
கண்டம் எங்க போச்சு? கண்டம் ஜோசியருக்கு கண்டம். எனக்கு முன்னால ஜோசியர் போயிட்டாரு. ஒரு அல்ல சொல்லுங்க. பயப்படாத. எனக்கு பெண்ணு பார்த்தாங்க, கெடுக்க வேலை இல்லை. 98 கண்டன் 2வது ஜாதகம் எழுதுறேன் பாருங்க. கீவுல நிக்காம பெண்ணு விட்டுக்காரன். சாந்தபுரத்தில் ஒரு போஸ்ட்மேன், 52 ரூபா சம்பளம். அது 80ஆம் ஆச்சு. 80 மார்ச்சில் கல்யாணம் ஆகுது. 80 ரூபா சம்பளத்தில் கல்யாணம் ஆகுது. சாந்தபுரம் போஸ்ட்மேன் தான். சபரிமலை குருசாமி மாலை போட்டுட்டு தான் லெட்டர் கொடுத்தேன். அங்கே அவ்வளோ கிறிஸ்டின்ஸ் தான். சோதரம் ஏன்னா கல்யாணம் பண்ணி வச்சாங்க. பார்த்தா எப்படியோ பார்த்து ஒரு இடத்துல பெண்ணு கிடைச்சி, ஒரு டைப்பிஸ்ட் கிடைச்சி. அது ஒரு டைப்பாக இருக்கும். எப்படியோ பார்த்து பேசி முடிச்சுட்டாங்க. என் மாமியார் நல்ல ஒரு தெய்வ மகள். இந்த அம்மா சொல்லிச்சு, இந்த மனுஷனுக்கு தான் கொடுப்பேன். நிறைய பேர் சொன்னா, ஏன் இவன் குடிகாரன் கொடுக்காத, இவருக்கு தான் கொடுப்பேன். ஏன் ஒரு ரவுடி கொடுக்காத, இவனுக்கு தான் கொடுப்பேன். ஏன் ஒரு 38 போயிருவாரு, இவருக்கு தான் கொடுப்பேன். அந்த அம்மா சொன்னாங்க, மண்ணு சுமந்தாவது என் மகளை இந்த மனுஷன் காப்பாற்றுவார். நான் மண்ணு சுமக்கல்ல, என் வேதத்தை சுமந்து இந்த 39 வருஷமும் காப்பாற்ற கர்த்தர் உதவி செய்தார். ஒரு அல்ல சொல்லுமா? தரிசனம் உள்ள மாமிமார் உண்டு. நான் போகும்போது எங்கள் மாமியார் வீட்டில் 7 பசுமாடு, நிறைய வைக்கோல் போர், நிறைய நெல், நிறைய அரிசி, நிறைய பால் கிடைக்கும். நான் போய் ஒரு 3 மாதம் ஆச்சு. 7 பசுமாடும் போயிட்டு, வைக்கோல் போரும் போயிட்டு, வீடு முத்த தொழிக்க எங்க மாமி அடுத்த வீட்டில் போய் சாணி எடுக்க போனாங்க. காரணம் என் கால் அப்படி வச்சது மருமக, நல்ல கால். சில மருமமார் உண்டு, நீங்க கால் வச்சு என்னாச்சு? நான் கால் வச்சு வீடு கட்டம் மண்ணு குட்டி சுவர் பாருங்க. ரட்சிக்கப்பட்டேன், ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டேன், ஊழியத்துக்கு வந்தேன், இந்த வேத புஸ்தகத்தை கையில் எடுத்தேன். அதே மாமியார் வீட்டில் கால் எடுத்து வச்சேன். கர்த்தர் இன்னைக்கு பல கோடிக்கு அதிபதியாக அந்த குடும்பத்தை கர்த்தர் வச்சிருக்காரு. பாருங்க, நீ நல்ல ஒரு ஸ்கூல், இவான்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், என்ஜிஓ காலனி என்ற ஒரு பெரிய ஒரு ஸ்கூல் வைத்து பல இடங்களில் பல கிளைகள் வைத்து நடத்த ஆண்டவர் உதவி செய்தார். இந்த வேத புஸ்தகத்தை கையில் வச்சுட்டு ஜெபம் பண்ணி ஆரம்பிச்சு கொடுத்த ஸ்கூல் தான் கர்த்தர் இன்னைக்கு ஆசீர்வதித்திருக்கிறார். இதுக்கு முன்னாடி எல்லாம் போச்சு, வேத புஸ்தகத்தை எடுத்த பின்னாடி எல்லாம் வந்துச்சு. அவசரப்படக்கூடாது, அவசரப்படக்கூடாது. கல்யாணம் முடிஞ்சு முதல் வருஷத்துல முதல் குழந்தை செத்து, 3வது வருஷத்துல 2வது குழந்தை செத்து, 4வது வருஷத்துல 4வது குழந்தை செத்து, 5வது குழந்தை செத்து, 5வது குழந்தை நிறமாத கர்ப்பிணியா இருக்கும்போது திடீர்னு வாங்கி மிதிச்சிட்டேன். பிள்ளை செத்து, மனைவி காப்பாற்றப்பட்டாள். கொடூரம் தான், கொடூரம். 5 பிள்ளைகள் செத்து போச்சு. இனி அவ்வளவுதான். ஒரு சொப்பு தண்ணியத்தை தலையில ஊற்ற முடியாது. ரொம்ப பிழைக்கணும். ரொம்ப கஷ்டப்பட்டோம். கஷ்டம்னா ரொம்ப கஷ்டம். 10 ரூபா தோசை, 10 ரூபாய்க்கு ஒரு தோசை வாங்கி நிறமாத கம்பெனிக்கு கொடுத்துட்டு, வெளியில யாரும் பாத்திரக்கூடாதுன்னு வெளியே நின்று தெரிஞ்சவங்க வராங்களான்னு பார்த்து 10 ரூபாய்க்கு ஒரு தோசையை மனைவிக்கு வாங்கி கொடுத்துட்டு வெளியே நின்று பாதுகாத்த இஎஸ் மணி தான் உங்க முன்னால நின்று பேசுறேன். அவ்வளவு கஷ்டப்பட்டேன். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிச்சிருக்காரு. அழுதும் கதறணும். 1984 2வது தங்கச்சி கல்யாணம், 6வது குழந்தை கர்ப்பிணி. எனக்கு 6வது குழந்தை கிடைக்கணும், 2வது தங்கச்சி கல்யாணம் சந்தோஷமா நடக்கும்னு சொல்லி நான் மாலை போட்டிருக்கேன். கல்யாணம் முடிச்சு 13வது நாள் விருந்துக்கு கூட்டிட்டு வந்த தங்கச்சி புருஷனையும், பண்ட பலகாரங்கள் எல்லாம் ரெடி. நான் மலைக்கு போறேன், திருப்பி வரேன். 18வது நாள் ரயில்வே ஸ்டேஷன்ல சொல்ற, மணி உன் தங்கச்சிக்கு பைத்தியம்டா. நீ எத்தனாச்சு? 6. எந்த தங்கச்சிக்கு? இப்ப கல்யாணம் முடிஞ்ச தங்கச்சிக்கு பைத்தியம்ட்டான். பந்தல் பிரிக்கல்ல, வாழைமரம் வெட்டல்ல, வார்ப்பெடுப்பு மூடல்ல, வாங்கி வச்ச துணிமணிகள் அப்படி இருக்கு. தங்கச்சிக்கு பைத்தியம். மந்திரவாதிகளை பார்த்தோம், வேள்விகள் நடத்தினோம், ஆடு கோழி பலி செய்தோம். திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜ் முடியாது, பாளையங்கோட்டை மெடிக்கல் காலேஜ் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. திருப்பி ஒரு எம்எல்ஏ ரெக்கமெண்டேஷன்ல மெடிக்கல் காலேஜை திருப்பி திருவண்ணாமலத்தில் அட்மிட் பண்ணிட்டு பக்கத்தில் ரூம் எடுத்து தங்கியிருக்கேன். திடீர்னு ஒரு ஃபோன் வருது, மிஸ்டர் மணி உடனே வாருங்க, உங்க மனைவிக்கு ரொம்ப சீரியஸ்னாங்க. அங்கிருந்தே பயங்கரமா குடிச்சிட்டு ஒரு கார் எடுத்துட்டு நேராக திருவண்ணாமலத்திலேருந்து நாகர்கோவில் போறேன். மிஷன் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட். 6வது குழந்தை செத்து போச்சு, பொம்பளை பிள்ளை. அட்டைப்பட்டிக்குள்ள வச்சிருக்காங்க.
அதை எடுத்து மார்போடு அணைச்சிக்கிட்டு 5வது பிள்ளைக்கு கல்லறையில் வச்சுட்டு 6வது பிள்ளைக்கு குழி தோண்டி புதைச்சப்பா. 6 பிள்ளையும் செத்து. தம்பி போன் பண்ற, அண்ணா அக்காளுக்கு ரொம்ப சீரியஸ், உடனே வாங்க ட்ராண்ட்ரம். திருப்பி உடனே இங்கிருந்து ட்ராண்ட்ரம் போறேன். தங்கச்சி 13,000 ரூபாய் கட்ட சொல்லி டிஸ்சார்ஜ் பண்ண சொன்னாங்க. 13,000 ரூபாய் கட்டி உடனே டிஸ்சார்ஜ் பண்ணி இங்க கொண்டு வரோம். தங்கச்சி கல்யாணம் முடிஞ்ச 27வது நாள் 6வது குழந்தை இறந்துட்டு, 6வது குழந்தை இறந்த 2வது நாள் என் தங்கச்சி கல்யாணம் முடிஞ்ச 29வது நாள். எந்த தங்கச்சியை பாசத்தோடு வளர்த்தேனோ, எந்த தங்கச்சிக்கு அந்த தங்கச்சிக்கு பாசத்தோடு கல்யாணம் பண்ணி பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேனோ, அந்த தங்கச்சி இறந்துட்டா. கலங்காதே என் நெஞ்சமே, கலங்காதே என் நெஞ்சமே, கர்த்தர் இயேசு அன்பு செய்ய காலமெல்லாம் காத்திருக்க கலக்கம் ஏன் நெஞ்சமே, நெஞ்சமே கலக்கம் ஏன் நெஞ்சமே, கலங்காதே என் நெஞ்சமே. இருளும் புயலும் உன்னை என்ன செய்திடும், இருளும் புயலும் உன்னை என்ன செய்திடும், அருளும் அன்பும் ஒளியும் இயேசு அருகில் இருக்கையில், வாழ்வில் வீழ்ந்து வருந்தும் போது தோள் கொடுக்கிறார், வாழ்வில் வீழ்ந்து வருந்தும் போது தோள் கொடுக்கிறார், தாழ்ந்து வாடும் போது தயவு காட்டுவார், தயவு காட்டுவா இயேசு தயவு காட்டுவா. கலங்காதே என் நெஞ்சமே, கலங்காதே என் நெஞ்சமே, கர்த்தர் இயேசு அன்பு செய்ய காலமெல்லாம் காத்திருக்க கலக்கம் ஏன் நெஞ்சமே, நெஞ்சமே கலக்கம் ஏன் நெஞ்சமே. 6 பிள்ளையும் செத்து, தங்கச்சியும் செத்து. தங்கச்சியை டெட் பாடில் அடிச்சு 13வது நாள் உன் கல்லறை பக்கத்தில் நானும் அண்ணியும் வந்துருவோமான்னு சொல்லிட்டு அடக்கம் பண்ணேன். 13வது நாள் ஒரு 18 ரூபாய்க்கு பால்டால் விஷம் வாங்கி நானும் மனைவி சேர்ந்து சாகணும்னு சொல்லி சத்தியம் பண்ணிக்கிட்டு விஷம் வச்சிருக்கோம். 13வது நாள் ஒரு சத்தம் கேட்குது, மகனே நீ ஒரு சத்தம். அப்பா அண்ணன், எங்க அப்பா சொன்னார், உன்னை பைத்தியம் மேல ராத்திரி இப்படி கத்துறானி. இல்லப்பா என்ன மகனேன்னு கூப்பிட்டீங்க. ஒருவர் என்னை கூப்பிட்டு இருக்காரு, மகனே மகனே மகனே, நீ என்னுடைய மகன், நான் உன்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன், உன்னை கொண்டு நான் செய்கிற காரியம் பெரியவைகளாக இருக்கும், நீ பட்டணத்திலும் ஆசிர்வதிக்கப்படுவாய், வெளியிலும் ஆசிர்வதிக்கப்படுவாய், போ சாந்தபுரத்திற்கு போ, போ சாந்தபுரத்திற்கு போ. ஒரு சத்தம் எங்க அப்பாட்ட சொன்னேன். உடனே எங்க அப்பா எங்க பெரியப்பா சித்தப்பா பிள்ளைகிட்ட சொன்னா, இவரை எப்படி கட்டி வைக்கணும், இவரு பைத்தியம் பிடிச்சிட்டு, எனக்கு பைத்தியம் பிடிக்கல, நான் நார்மல் தான் என்று ஆண்டவர் பேசுறாரு. சொன்னேன், நம்பல. அடுத்த நாள் காலையில் சாமான்களை எல்லாம் ஒரு லாரில் பிறை போட்டு நானும் மனைவியும் வேலை பார்க்க ஒரு சார்ந்து வரது போயிட்டோம். கர்த்தர் எங்களை ரட்சித்தார், ரட்சித்தார், எங்களை ரட்சித்தார், ஊழியத்துக்கு அழைத்தார். திடீர்னு ஒரு கன்வென்ஷன் வைக்கணும்னு அங்கே உள்ளவங்க சொன்னாங்க. ஓகே எங்கன்னு சொன்னேன், இந்த உங்கள் வீட்டில் தங்க வைக்கட்டுமா பாஸ்டர்? நாங்கள் எனக்கு பாஸ்டரும் தெரியாது ஒன்றும் தெரியாது, தங்க வைங்கன்னு சொன்னேன். தங்க வச்சாங்க. கன்வென்ஷன் நடக்குது, அவர் பேசிக்கிட்டு இருக்காரு, பார்த்துக்கிட்டு இருக்கேன். அடுத்த நாள் காலையில் பிரதர் இஎஸ் பண்ணி வீட்டில் காத்திருப்பு பண்ணார். ஒரு பெரிய ஹால் உண்டு. ஓகே காத்திருப்பு எதுக்குன்னு கேட்டேன். பரிசுத்தாவிக்குன்னார். காத்திருந்தாங்க, என் மனைவிக்கு அபிஷேகம் கிடச்சி. அடுத்த நாள் எனக்கு அபிஷேகம் கிடச்சி. காத்திருந்தோம் தேவ சமுதிரம் அழுது காத்தடி ஜெபிக்க ஆரம்பித்தோம். சோத்திரம் சோத்திரன்னு தான் சொல்லுவான், எங்களுக்கு ஜெபிக்க வேற ஒன்றுமே தெரியாது. நான் சோத்திரம் அல்லலியாம்பேன், அவள் அல்லலியா சோத்திரம் சொல்லுவா, அவ்வளோதான். பக்கத்தில் ஒரு அம்மா கூப்பிட்டு எங்களை ரட்சிப்புகளை நடத்துனாங்க. அவங்க எங்களுக்காக ஜெபம் பண்ணாங்க. எப்படியோ திடீர்னு ஒரு நாள் ராத்திரி ஆண்டவர் மார்க் 16 எனக்கு மார்க்கையும் தெரியாது, மத்தையும் தெரியாது, பைபிளே கிடையாது. நான் உடனே என் ஃப்ரெண்டுகிட்ட சொன்னேன், ஆனால் மார்க் 16 யாருன்னு கேட்டேன். நான் என்னைக்கிடையே பைபிள் கொண்டு போனேன், வா வீட்டுக்கு வா அப்படின்னு சொன்னார். வீட்டுக்கு கூப்பிட்டு போய் அவங்க மகளை வாசிக்க சொன்னார். விசுவாசம் உள்ளவன் ஆகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். இந்த வசனத்தை பார்த்தோன்னே நான் நினைச்சேன், ஆண்டவர் என்ன ஞானஸ்நானத்துக்கு தான் அழைக்கிறார் என்று சொல்லி நான் ஒப்பு கொடுத்தேன்.
அன்னைக்கு ராத்திரி கன்வென்ஷன்ல அவர் பேசுறாரு, இன்னைக்கு ஞானசானத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம் யாருன்னாரு. யாரையும் நான் எதிர்பார்க்கல, என் உள்ளத்துக்குள்ள இயேசு இருந்ததுனால அப்படியே நான் ஒப்பு கொடுத்தேன். நான் ஞானசானம் எடுக்கிறேன். இந்த ஊரே என்ன பார்த்துச்சு. பயங்கரமான மனுஷன், பயங்கர பூசாரி, மந்திரவாதி, சாமியாடக்கூடியவன், இப்ப ஞானசானுக்கு போறான்னு எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. பொம்பளை பக்கம் பார்க்க என் மனைவி கை வச்சுட்டு நிக்கா. 52 பேருக்கு ஞானசானம் கொடுத்தாங்க. கர்த்தர் 39 வருஷம் அநேக ஊழியங்களை தந்து 5 ஆலயங்களை கட்டவும் கர்த்தர் பல லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு பல நாடுகளிலும் பல தேசங்களிலும் இந்தியாவிலும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியான பலத்தையும் சுகத்தையும் கர்த்தர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவசரப்படாது. அவசரப்பட்டு நான் என் மனையை சாகணும்னு நினைச்சோம். ஆனா கர்த்தர் எங்களை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. எங்களை ரட்சித்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியான வாக்கியத்தை கர்த்தர் தந்தார். ஏசு அவசரப்பட்டுட்டான், சேஷபுத்திர பாகத்தை கொடுத்துட்டான். ஒரு நாள் பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், மத்தேயு 16:22 வாசித்து, அரெஸ்ட் பண்ணுவாங்க, என்னை சிலுவையில் அறைவார்கள், நான் மரிப்பேன், 3ஆவது நாள் உயிர்ப்பேன், இதெல்லாம் சொல்லிட்டு வராரு. மார்க் 16:22 வாசிக்கும் போது, அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்துக் கொண்டு போய், ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ. அவசரப்பட்டு ஆண்டவர்கிட்ட பேசக்கூடாதது பேசிட்டான். ஆண்டவர் சொன்னார், எனக்கு பின்னாலே போ சாத்தானே என்றார். அவசரப்படாத. ஆமானுக்கு மனைவி மொர்தெகாய்க்கு தூக்கு மரத்தை வீட்டு முத்தத்தில் நட சொன்னது அவசரப்பட்டு சொல்லிட்டா. அதிலேயே ஆமானையை தூக்கி போட்டார்கள். அவசரப்படக்கூடாது. எந்த காரியமும் அவசரப்படக்கூடாது. கல்யாண விருந்துசாலைக்குள் கல்யாண வஸ்திரம் இல்லாமல் ஒருத்தன் அவசரமா போயிட்டான். அவசரத்தில் கல்யாண வஸ்திரம் தரிக்காதவனை கையங்காலையும் கட்டி கடல்ல போட வேண்டிட்டார் ஆண்டவர். எந்த காரியத்திலும் அவசரப்படக்கூடாது. இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு பொருத்தனை பண்ணுங்க. நான் அவசரப்பட மாட்டேன். எல்லாரும் எழும்பி நிற்போமா? கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழும்பி நிற்போம். அவசரப்படக்கூடாது. சோத்திரம். அவசரத்தினால மேபிபோசேத்தை கீழே போட்டவன் முடமாக்கப்பட்டான். தாவீது ராஜாவா வந்தபோது அதே மேபிபோசேத்துக்கு ராஜ பந்தியிலே ஆகாரம் கொடுத்து போஷிக்க உதவி செய்தான். ஹல்லேலூயா. தேவனே என் தேவா, உம்மை நோக்கினேன், தண்ணீரில்லாத நிலம் போல தாகமாயேங்கினேன். தேவனே என் தேவா, உம்மை கரங்களை உயர்த்தி நோக்கினேன், தண்ணீரில்லாத நிலம் போல தாகமாயேங்கினேன். ஒவ்வொரு நாளும் உம் பிரசன்னம் ஓடி வருகிறேன். ஒவ்வொரு நாளும் பிரசன்னம் ஓடி வருகிறேன். உம் வல்லமை மகிமை கண்டு உலகை மறக்கின்றேன். தேவனே கரங்கள் உயர்த்தி தேவா, உம்மை நோக்கினேன், தண்ணீரில்லாத நிலம் போல உம்மை பார்க்கிறேன். ஜீவனை பார்க்கிலும் உம் கிருபை இயேசுவே எனக்கு போதுமே. ஜீவனை பார்க்கிலும் உம் கிருபை போதுமே. உதடுகளாலே துதிக்கின்றேன், உலகை மறக்கின்றேன். உதடுகளாலே துதிக்கின்றேன், உலகை மறக்கின்றேன். தேவனே என் தேவா, சகரவல்லவரியம் தண்ணீரில்லாத நிலம் போல உமக்கா
உனக்காக எல்லாவற்றையும் கர்த்தர் செய்வார். என் அருமை மகளே, தடைப்பட்ட உன் பிள்ளையுடைய திருமணத்தை கர்த்தர் நின்று நடத்துவதை நீ காண்பாய். படிப்புல பாதியில நிறுத்திட்டு என் பிள்ளை நீ கவலைப்படாத, கர்த்தர் தொடர வைப்பார். கடன் பாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பார். உன் கடன் பாரத்தை குறித்து கலங்காத. நீ கூட்டத்தில் எந்த இடத்தில் இருந்தாலும் சரிதான், எந்த செய்வனை பிசாசோ பில்லிசுனிய பிசாசோ உன்னை தொடுவதில்லை. அவசரப்படாத, நோக்கி பார், ஆண்டவரை நோக்கி பார். அவரை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போறதில்லை. இயேசுவே என்னை விடுதலையாக்கும் என்று சொல்லுங்கள். மனுஷரை நம்பாதே, ஆண்டவரை நம்பு. ஆண்டவரை நம்பு. நீ கூப்பிட்டு பார். ஒரு ஜாதிக்கு ஒரு மதத்துக்கு மாத்திரம் அல்ல தெய்வம் இயேசு. அந்த சராசரங்களை உண்டுபடும் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். மாற்றி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அலங்கத்துக்குள்ள சமாதானம், அரண்மனைக்குள்ள சுகமும் இருக்கும். இன்னைக்கு உங்கள் கரத்தை உயர்த்தலாம். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நான் இதுவரை மூழ்கி ஸ்நானம் எடுக்கல, நான் இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லக்கூடியவர்கள் உங்கள் கரத்தை உயர்த்தலாம். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். மூழ்கி ஸ்நானம் எடுக்காதவர்கள், நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லக்கூடியவர்கள் உங்கள் கரத்தை உயர்த்தலாம். எடுத்தவங்க உட்காருங்க, மற்றவங்க அப்படி நில்லுங்க. போய் சொல்லக்கூடாது. மூழ்கி ஸ்நானம் எடுத்தவர்கள் உட்காருங்க. எடுத்தவங்க போய் சொல்லிட்டு உட்காராதுங்க, எழுப்பிடுவார் ஆண்டவர். நிற்கக்கூடிய உங்களில் நான் இன்றைக்கு ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடு. இந்த செய்தியை கேட்டேன், இந்த சாட்சியை கேட்டேன். நான் இன்னைக்கு நம்மளை தான் பார்க்கணும், மற்றவங்கள பார்க்கவே கூடாது. நான் இன்னைக்கு ஆண்டவருக்கு சமூகத்தில் நான் ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் உங்கள் கரத்தை உயர்த்தலாம். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். சோதரம் சோதரம். நீங்க யாரையும் பார்க்காதீங்க. உங்க உள்ளத்துக்குள்ள ஆவியானவர் எடு 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 என்று சொல்லும் போது நீங்க மாட்டேன் மாட்டேன் மாட்டேன்னு சொல்லக்கூடாது. தெய்வம் உங்களோடு பேசுவது உண்மையானால், பேசுனது உண்மையானால், நான் ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் உங்கள் கருத்தை உயர்த்தலாம். நன்றி மகனே, முன்னுக்கு வா, நீ ஒருத்தம் போதண்டா. சோதரம். சகோதரனுக்காய் கரங்களை தட்டி கத்திர சோதரம் பண்ணும். நாளை தினம் நம்முடையது அல்ல. நாளைக்கு விடியுமோ விடியாதோ அது தெரியாது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் ஒரு பயங்கரமான மனுஷன். இன்னைக்கு ஞானசான சத்தியம் என்று சொன்னது ஆண்டவர் என்னை ரட்சித்திருந்ததுனால நான் கரங்கள் உயர்த்தினேன். கர்த்தர் 39 வருஷம் என் கூட இருந்த அப்பா என்னை நடத்தி வருகிறார். ப்ளீஸ் ஹேண்ட்ஸ் அப். இன்னும் எத்தனை பேர் நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லக்கூடியவர்கள்? இன்னும் யாராவது? இன்று யாராவது? சத்துரு தடுக்குது 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 தடுக்குது. சத்துருக்கு இடம் கொடுக்காதுங்க. பிறகு ட்ரை பண்ணி எடுக்கலான்னு நீங்க நினைச்சாலும் எடுக்க முடியாது. அப்படி சான்ஸ் கர்த்தர் கொடுக்கவே மாட்டார். இன்றைக்கு கர்த்தர் ஒரு பொன்னாள், உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயமான நாள். அவசரப்படாத. இன்னும் யாராவது? எங்கள் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்த அருமையான மகனுக்காக நான் ஜெபிக்கிறேன். சபைக்காக ஜெபிக்கிறேன், சபை போதகருக்காக ஜெபிக்கிறேன், ஸ்தாபனத்திற்காக ஜெபிக்கிறேன், தலைமை பாஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். நீர் ஆசீர்வதியும். இங்குள்ள ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த ஊர் மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். சிலுவைக்குள் மறைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.